நீண்ட நெடிய நேரமாக சிந்தாமணி எனும் தமிழ் தேன் பருக வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களை இந்த இனிய நேரத்திலே வணங்கி, சென்ற வகுப்பிலே 4வது இளம்பகமாகிய குணமாலையார் இளம்பகத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் 5வது இளம்பகமாகிய பதுமையார் இளம்பகத்தை பார்க்க இருக்கின்றோம். பதுமை என்று சொன்னாலே பண்பட்ட ஒரு பாவை என்ற ஒரு பெயர் உண்டு. பதுமை போல் நிற்கிறாள் என்று சொன்னால் அழகு பொருந்திய ஒரு பாவை போல் நிற்கிறாள் என்று ஒரு பொருள். ஆக இந்த பதுமையை சீவகன் எப்படி மணக்கிறான் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு தான் இந்த இளம்பகத்திலே நிறைந்திருக்கிறது. ஜீவகன் நாய் ஒன்று அடிபட்டு இறக்கும் தருவாயில் கிடந்ததை பார்த்து அதற்கு இந்த பிறவி விமோச்சனமாகிய பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை அதனுடைய காதிலே ஓதி அது தேவனாக சென்று பிறந்ததை நாம் பார்த்தோம். அந்த தேவனுடைய பெயர் சுதஞ்சன தேவன். ஆக ஜீவகன் என்ற ஒப்புயர்வற்ற ஒரு காப்பிய தலைவன் இறந்துபடும் நிலையில் சோற்று உருண்டையை கவ்வியதனுடைய காரணத்தினால் அந்தணர்களால் அடிபட்டு இறந்து கிடக்கக்கூடிய நாயிற்கு அதன் மீது இறக்கப்பட்டு அது இறக்கும் தருவாயிலே நல்வினை உதயமானதனால் ஜீவகன் உரைத்த மந்திரத்தை செவிமடுத்து நாய் உடம்பை விட்டு தேவ உலகத்திலே சென்று சுதஞ்சன தேவனாக பிறந்து உயர்ந்திருக்கிறது. அந்த சுதஞ்சன தேவன் குணமாலையார் இளம்பகத்திலே அந்த ராசமாபுரத்தினுடைய தற்பொழுதைய அரசனாக இருக்கக்கூடிய கட்டியங்காரனால் மதனன் என்ற அமைச்சனால் ஜீவகன் சிறை செய்யப்பட்டான். சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். சிறை செய்து அழைத்து வரும் பொழுது அங்கிருந்து சுதஞ்சன தேவன் பார்த்த பிறகு ஜீவகன் இடர் வருங்கால் நினைக்க என்று சொன்னோமே, அவனுக்கு இடர் வந்திருக்கிறது. அவன் தன்னை நினைக்கவில்லை, இருந்தாலும் நாம் ஓடி சென்று அவனை காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இழி உடம்பாகிய நாய் உடம்பிலிருந்து தமக்கு தேவ உலகத்திலே தேவனாக பிறப்பதற்கு நல் மந்திரத்தை ஓதி நம்மை காப்பாற்றியவன், நமக்கு அரும்பெரும் கொடையை நல்கியவன் என்ற காரணத்தினால் சுதஞ்சன தேவன் ஜீவகனை காப்பாற்றி ஒரு பெரும் பிரளயத்தை உண்டு பண்ணி அழைத்து செல்கிறான். நாம் அதை குணமாலையார் இளம்பகத்திலே பார்த்தோம். அப்படி அழைத்து சென்றவன் அவர்களுடைய தேவ உலகத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவருடைய மனைவிமார்களை எல்லாம் அழைத்து, என்னுடைய இந்த தேவ பிறவிக்கு இவர்தான் காரணம், இந்த புனிதன்தான் காரணம் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறான். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜீவகனை புனித நீராட்டி புத்துடை உடுத்தி புதிய அணிகலன்களை எல்லாம் அணிந்து அவனை மிக கௌரவமாக அந்த தேவ உலகத்திலே அவனை விருந்து கொடுத்து வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவிமார்கள் சுதஞ்சனிடம் சொல்கிறார்கள், உன்னுடைய இந்த உயர்ந்த பிறப்புக்கு ஜீவகன் காரணம் என்பதனால் அவருக்கு நன்றி கடமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய பழமை மிக்க அந்த ராசமாபுரத்தை கட்டியங்காரனிடம் மீட்டு தருவது நம்முடைய கடமை என்று தேவிமார்கள் சுதஞ்சன தேவனுக்கு சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுதஞ்சன தேவனிடம் சொல்கிறார்கள், ஜீவகன் இனி மணக்க போகிற பெண்களை மணப்பதற்கு நாம் பேருதவி செய்ய வேண்டும் என்று. இதெல்லாம் எப்படி தெரியும் அவர்களுக்கு என்று சொன்னால், தேவ உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அறிந்தவர்கள். அங்கிருந்து மண்ணுலகில் பார்த்தால் மண்ணுலகை ஒரு வீடியோ பார்ப்பது போல் பார்ப்பார்கள், என்ன நடக்கிறது இந்த பூமியில் என்று. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் இங்கே ஜீவகனுக்கு சிறை செய்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு துயர நிலையை பார்த்தவுடனே சுதஞ்சன தேவன் அங்கிருந்து வந்து காப்பாற்றி செல்கிறான். காப்பாற்றி சென்று இவ்வளவு சிறப்பும் செய்த பிறகு ஜீவகன் சுதஞ்சன தேவனிடம் கேட்கிறான், எனக்கு எந்த விதமான துயரமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் சமதா பாவனையோடு இருக்கிறேன்.
நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் என்று சொல்லக்கூடிய என்பான் உணர்வுகளை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் சமநிலை. துன்பத்தையும் இன்பத்தையும் ஒக்க நோக்கக்கூடிய ஒரு மனநிலை. இன்பத்தில் திளைப்பதும் துன்பத்தில் தோழுவதுமாக இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் சமநிலை என்று சொல்வார்கள். அந்த சமநிலை அடைய நம்மால முடியல. இன்பம் வரும்போது நம்ம மீறி சந்தோஷப்படுறோம், துன்பம் வரும்போது அதை அடக்கி ஆளா தெரியாமல் துன்பத்திலே துவண்டு போகிறோம். இது மனித இயல்பு. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் இன்பத்தில் திளைப்பதும் துன்பத்தில் தோழுவதுமான நிலைதான் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தவ சிரேஷ்டிகள் தங்களுடைய தவ வலிமையால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் ஜீவக நம்பி கட்டியங்காரன் அனுப்பிய மதனன் என்ற அமைச்சனால் சிறை செய்த போதும், சிறையிலிருந்து சுதஞ்சன தேவன் மீட்டு தேவ உலகத்திற்கு கொண்டு சென்ற போதும் இரண்டையும் சமமாக பாவித்தான். இதுக்கு கம்பன்ல ஒரு அழகான உதாரணம் இருக்கு. நீதான் நாடாள வேண்டும் என்று சொன்ன போதும், நாட்டை விட்டு காடேக வேண்டும் என்று சொன்ன போதும் ராமனுடைய முகத்தில் மாற்றமோ சலனமோ இல்லாமல் அன்றளர்ந்த தாமரை போல் இருந்தான். இப்பதம் மேவு என்ற போதும் இப்பதம் நீங்கு என்ற போதும் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்ட ஒரு அற்புத தலைவன் தான் ராமன். அவனை போன்ற ஒரு சிறப்பு பொருந்தியவனை பார்க்க முடியாது. ஆனால் ராமனை காட்டிலும் சிறந்தவர் அவருடைய தம்பிமார்கள். உனக்கு அடிமை வேலை செய்வதை காட்டிலும் எனக்கென்று எந்த விதமான ஆசாபாசம் இல்லை என்று லட்சுமணன் நாடு துறந்து கூட காடு கேட்கிறான். நாடாளும் வாய்ப்பிற்காக கைகேயி செய்த அத்தனை சூழ்ச்சிகளையும் தாண்டி பரதன் தன் அண்ணன் மீது கொண்ட பாசத்தினால் அண்ணனுடைய பாத குரடுகளை வைத்து அண்ணன் இல்லாத ஒரு ஆட்சி நான் செய்ய வேண்டியது இல்லை, அது எனக்கு பெருமை தராது என்று கிடைத்த வாய்ப்பையும் அண்ணன் மீது கொண்ட பக்தியினால் துறந்து நிற்கிறானே பரதன். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உயர்ந்த குணம், சத்ருகனுக்கு அவனுடைய தாய் கொடுத்த கட்டளை, அண்ணனுக்கு பணி செய்வதை காட்டிலும் உனக்கென்று ஒரு பணி இல்லை என்று சொன்னால், அப்படி பார்க்கும் பொழுது பொன்னையும் ஓட்டையும் ஒக்க நோக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தவத்தில் சிறந்தவர்கள், மனிதரில் உயர்ந்தவர்கள். அவர்களை போல ஜீவகன் சிறை செய்த போதும் சிறையில் இருந்து விடுபட்ட போதும் இரண்டையும் சமமாக பாவித்தான். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு துறவி நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு தங்க காசு வழியில கடந்தது. இந்த தவத்தில் சிறந்த முனிவர் என்ன பண்றாரு, ஐயோ தங்க காசு கிடக்குதேன்னு மணல் அது மேல தள்ளிட்டு போனார். பின்னாடி வந்த ஒரு முனிவர் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு போயினார். இவன் என்னத்துக்கு மண்ணை தள்ளினாரு தெரியலையே அப்படின்னு. கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இல்லை, ஒரு தங்க காசு கீழே கடந்தது, அது மேலே மண்ணை தள்ளினார். ஏன்னா தங்கம் நாம் வச்சிருக்கக்கூடாது, நம்ம குரு சொல்லியிருக்கார். அதனால் அதை நான் எடுக்கலை, குரு சொன்ன சொல்ல மீறலை, ஆனால் அது மேலே மண்ணை தள்ளிட்டு. பின்னாடி வந்த அந்த முனிவர் கேட்குறாரு, அந்த தவ சிறந்தவர் கேட்குறாரு, உனக்கு இன்னும் ஓட்டுக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டார். அதுதான் சார் சமதா பாவனை. அதைத்தான் ஜீவகன் சிறை செய்த போதும் சிறையிலிருந்து விடுவித்த போதும் இரண்டையும் சமமாக நோக்கினான். சிறை செய்தவர்கள் மீது கோபமோ சிறையில் இருந்து விடுதலை செய்தவர்கள் மீது பாசமோ ஜீவகனுக்கு ஏற்படவில்லை. எல்லாம் தன்னுடைய வினை பயன் என்று அவன் கடந்து சென்றான் என்று திருத்தக்கதேவர் சொல்கிறார். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் விழுமியம் என்ன என்று சொன்னால், இன்பமும் துன்பமும் சமமாக எடுத்து பயிலு
பயில கற்றுக்கொள்ள வேண்டும். உலக இயல்பு இது. இந்த உலகம் ஒரு துன்பமயமானது. இன்பம் மிக மிக சிறியது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் தான் அதிகம், இன்பம் மிக குறைவு. ஆகவே துன்பத்தில் துவளாமல் துன்பத்தை கடந்து செல்லக்கூடிய மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும். இதுவும் கடந்து போகும். எதுவும் முட்டிக்கிட்டு நிற்காது நம்ம முன்னாடி. கால தேச வர்த்தமானம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே. அப்படி காலம் கடக்கும் பொழுது பெரிய மலையாக இருப்பது சிறிய கடுகாக மாறிவிடும். இந்த பிரச்சனை பூதாகரமாக இருக்கும், கடைசியில் அது புஸ்வானமாக ஆகிவிடும். ஆகவே எதையுமே நாம் பெரிதாக எண்ணாமல் நாம் செல்லக்கூடிய பாதை சிறந்த பாதையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மை துவள விடாது. நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மை துன்புறுத்தாது. நாம் எடுக்கும் முடிவு தவறாகிவிட்டால் எல்லா பிரச்சனையும் போதாகரமாகத்தான் இருக்கும். ஆக முடிவு எடுக்கும் முன் பலமுறை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து முடிவு எடுக்க வேண்டும். அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து பார்த்து நடக்கணும். அப்படின்னா அர்த்தம் காலால் நடந்து போகிறது இல்லை. வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, முடிவுகளை, செயல்பாடுகளை ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது, இல்லைங்களா? ரைட். இப்படி ஜீவகன் சுதஞ்சன தேவனோடு இன்ப கழிப்பிலே அவன் கொடுத்த மிக அற்புதமான உணவு வகைகள் எல்லாம் உண்டு அங்கு தேவ உலகத்தை எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு ஜீவகன் சுதஞ்சனிடம் சொல்கிறான், நான் பல தேயங்களை சென்று பார்க்க வேண்டும், அருவிகளை, மலைகளை, சோலை வனப்புகளை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய மனது விரும்புகிறது. நாம் பிறந்த இடத்திலேயே பல தேசங்களை பார்க்காமல், பல மாநிலங்களை பார்க்காமல், மலைகளையும் மடுவுகளையும் சோலை வனங்களையும் குன்றுகளையும் அருவி சூழல்களையும் பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் கிணற்றில் கிடக்கக்கூடிய தவளை என்று திருத்தக்க தேவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். ஆகவே பல தேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கு பேசக்கூடிய மக்களுடைய மொழி, அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் என்று உலக அறிவை வளர்த்து கொள்வதற்காகத்தான் நாம் பல தேயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று திருத்தக்க தேவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆகவே நம்ம ஜாலி டூர் போனோம், ஹோலி டூரும் போகணும். வயது 60 கடந்துட்டா ஹோலி டூர், 20 வயசுல ஜாலி டூர். ஆக பல நாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை உணர்ந்து நம்முடைய உலக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காவிய புலவன் நமக்கு இந்த இடத்திலே அறிவு புகட்டுகிறான். எனவே வாய்ப்பு வரும்பொழுது நீங்க பல மாநிலங்களுக்கு போங்க, மலைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போங்க, அருவிகளை பாருங்க. இதெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது, பல புதிய அறிவுகளை புகட்டக்கூடியது. ஆகவே சுழன்ற இடத்திலே சுழன்று கொண்டு இல்லாமல் பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு முன்னேறுவது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாது. ஒரு மனிதரை சந்திப்பது, ஒரு இடத்தை பார்ப்பது, ஒரு பயணம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஆகவே அந்த மாதிரி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி பல அறிவுகளை திரட்டி நமக்குள் வைத்திருக்க வேண்டும். கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்களா? எந்தெந்த நாடு விளையாடுது, அந்த நாட்டினுடைய தலைநகர், அந்த நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, அங்கே என்ன மொழி பேசுகிறாங்க, அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன, அந்த நாட்டுக்கு வருவாய் என்ன, இவ்வளவு பேக்ரவுண்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிணற்று தவக்குல மாதிரி இருக்கக்கூடாது. இங்கிலாந்து அமெரிக்கா விளையாடுது, இங்கிலாந்து பாகிஸ்தான் விளையாடுது, இப்படி மட்டும் சொன்னால் போதாது. அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிளேயர் என்ன, இப்படி பலதரப்பட்ட அறிவுகளை திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு தகவல் களஞ்சியமாக, அறிவு பெட்டகமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பல தேயங்களை செல்ல வேண்டும், பல தேயங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருத்தக்க தேவர் நமக்கு ஒரு வாழ்வியல் விழுமியத்தை இந்த இடத்திலே ஜீவகன் வாயிலாக சொல்கிறார். அப்பொழுது ஜீவகனுக்கு சுதஞ்சன தேவன், நீங்க கேட்டீங்க, யாரோ ஒருத்தர் கேட்டார் போன வகுப்புல, ஜீவகன் எத்தனை மாதத்துக்குள்ள இத்தனை பெண்களை மணந்தார்னு. இதுக்கு ஒரு இந்த இளம்பகத்துல ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, ஜீவகன் வழிபோக்கா போயிட்டு இருப்பான், அவனை கட்டிங்காரனுடைய ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க கொல்றதுக்கு. ஏன்னா
சச்சந்தனுடைய மனைவி விஜயமாதேவி நிறைமாத கர்ப்பிணியா தான் சுடுகாட்டில் போய் ஒரு குழந்தை பெற்றெடுத்தான். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். இன்னும் அவன் அழகா இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு மட்டும் கற்பனை இருக்கே தவிர அவன் யாரு எப்படி இருப்பான்னு இன்னும் தெரியாது. ஆனா அவன் எதிரே தான் ஜீவகன் வளர்ந்துட்டு வரான். அப்ப கட்டியனுடைய ஆட்கள் ஜீவகனை சந்திச்சு, உன்னை போலவே அழகான உத்தம வீரனாக ஒருவனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவனை பார்த்தாயான்னு கேட்கிறாங்க. யார தேடுறானோ அவங்கிட்டே போய் இவனை பார்த்தியான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த வீரர்களுக்கு ஜீவகன் சொல்கிறான், இன்னும் 10 மாதங்கள் பொறுத்து நீங்கள் தேடும் உத்தம லட்சணம் பொருந்திய வீரனை பார்ப்பீர்கள் என்று சொல்கிறான். ஆக இன்னும் 10 மாதங்கள் கழித்து ஜீவகன் படை முடித்து தன்னுடைய நாட்டை மீட்டெடுத்து அரசனாக அமரப்போகிறான் என்பது நிலை. ஆக அந்த டூரேஷன் டைம் இந்த இடத்துல சொல்றார். அப்படி ஜீவகன் கடந்து செல்ல வேண்டிய நாடுகளை எல்லாம், எந்தெந்த நாடுகளின் வழியாக செல்ல வேண்டும், குறுக்கிலே எந்த ஆறு வருகிறது, எந்த கடல் வருகிறது, எந்த மலை வருகிறது, எந்த சோலையை கடந்து செல்ல வேண்டும், எந்த பாலைவனத்தை தாண்டி செல்ல வேண்டும், எந்த அருவியை தாண்டி செல்ல வேண்டும், எந்த குளங்களின் வழியாக செல்ல வேண்டும், அங்கே யார் யாரை சந்திப்பாய் என்று அவன் இந்த 10 மாதங்களில் நடக்க வேண்டிய அத்தனையும் அப்படியே சார்ட் அவுட் போட்டு கொடுக்கிறார். நீங்க போனீங்கன்னா இந்த அருவியை பார்ப்ப, இந்த அருவியை தாண்டி போனீங்கன்னா அங்க யானைகள் கூட்டம் இருக்கும், யானைகள் கூட்டத்தையும் தாண்டி போனீங்கன்னா ஒரு பாலைவனம் இருக்கும். அந்த பாலைவனம் சொன்னாலே நாக்கு சுடும், அந்த அளவுக்கு வெப்பம். அந்த பாலைவனத்தினுடைய வெப்பத்தை தாங்காமல் பெண் யானையை காப்பாற்ற வேண்டி ஆண் யானை அதை அணைத்து நிற்கிறதாம். சூரியனுடைய வெப்பம் அதை தாங்காமல் இருப்பதற்கு ஒரு ஆண்மான் பெண்மான் இந்த வெயிலில் தோண்டுவிடும் என்று ஆடாமல் அசையாமல் நிற்கிறதாம் ஆண்மான். அதனுடைய நிழலிலே பெண்மான் இந்த வெயிலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதாம். இயற்கை காட்சிகளை அவ்வளவு காட்சிப்படுத்துகிறார். அந்த வெப்பமான பாலைவனத்திலே ஒரு ஆண் யானை மதநீரை சுரக்கிறது, சிறுநீரும் இடுகிறது. சிறுநீர் நமக்கு தெரியும் வெப்பமாக இருக்கும் என்று, ஆனால் யானையினுடைய சிறுநீர் கடுமையான வெப்பமாக இருக்கும் என்று இந்த காப்பியத்தை படிக்கும் போது தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு அல்லாமல் அந்த மதநீர், மும்மத நீரும் சுரக்கிறது. தண்ணீர் இல்லாத அந்த பாலைவனத்திலே ஒரு பாம்பு, இது தண்ணீர் நிறைந்த பகுதி போல இருக்கிறது, ஈரப்பசையோடு இருக்கிறது என்று அந்த இடத்திற்கு வருகிறது. மேலும் வெப்பம், பூமியிலும் வெப்பம். காரணம் யானையினுடைய சிறுநீரும் மதநீரும் அங்கு மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வெப்பத்தை தண்ணீர் தேசம் என்று நினைத்து ஒரு நாகப்பாம்பு அங்கே வருகிறது. அந்த வெப்பம் தாங்காமல் அந்த பாம்பு படும் அவஸ்தையை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், சுருள் சுருளா இருக்கான் அது உடம்பு, அந்த வெப்பம் தாங்காம. அவ்வளவு வெப்பத்தை தாங்காமல் அதனுடைய உடம்பு முறுக்கு ஏறிய கயிறு போல காட்சி தருகிறது என்று அந்த பாம்பினுடைய நிலையை இந்த 2 வெப்பம் அல்லாமல் சூரியனுடைய வெப்பமும் சேர்ந்து தாக்கியதால் அது சுருண்டு சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு கயிறு போல காட்சி தருகிறது என்று திருத்தக்க தேவர் கூறுகிறார். பாலை நிலத்தின் காட்சியை சொல்லும் போது அந்த பாலையை கண்முன்னால் நிறுத்துகிறார். அதே மற்றொரு இடத்தில் சோலையை காண்பிக்கும் போது சோலையிலே இருக்கக்கூடிய ஒலிகளை எல்லாம் சொல்கிறார். அருவி விழும் ஒலி, குயில்கள் எழுப்பும் ஒலி, குரங்குகள் எழுப்பும் ஒலி, சீழ்க்கை எழுப்பும் ஒலி, அங்கு இருக்கக்கூடிய வேடுவர்கள் ஆடி பாடக்கூடிய ஒலிகள். இப்படி அந்த அருவியிடம் அவர் நுட்பமாக ஒலிகளை கேட்டு, என்னென்ன ஒலிகளை கேட்டாரோ அதையெல்லாம் கவியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி சீவகன் 8 மாத பயணத்துக்கான சார்ட் அவுட்டை இந்த திருத்தக்க தேவர் போட்டு காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் அரணபாதம் என்ற ஒரு மலை பகுதியை பற்றி குறிப்பிடுகிறார். அரணபாதம் என்று பெயர் அதற்கு. அந்த அரணபாதம் மலையை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறார். 2 குன்றுகள் இருக்குன்னா அந்த 2 குன்றுகளும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய திரண்ட தோள்களை போல இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஜீவகனுடைய தோள்களுக்கு மலைகளை ஒப்பிட்டு பாடுகிறார் என்று சொன்னால் அவனுடைய தின் தோள்கள் எத்தனை வல்லமை பெற்றதாக இருக்கிறது பாருங்கள்.
அதன் பிறகு கடந்து சென்றானால் 4 குளங்கள் இருக்கும். 4 குளங்களின் வழியாக செல்லும் பொழுது எந்த குளத்தினுடைய நீரை பருக வேண்டும், மற்ற 3 குளங்களினுடைய நீர்களை நீ பருகக்கூடாது. ஏனென்றால் ஒரு குளத்திலே பாதரசம் போன்ற ஒரு நீர் இருக்கும், அதை அருந்தக்கூடாது. இன்னொரு நிலத்திலே மிக மிக கெடுதலான விஷம் நிறைந்த நீர் இருக்கும், அதையும் பருகக்கூடாது. மற்றொரு குளத்திலே மேலே இருக்கக்கூடிய மரக்கிளைகளில் இருந்து தேன் சொட்டி இருக்கும், தேன் நிறைந்த அந்த நீரையும் நீ உண்ணக்கூடாது. காரணம், தேன் உண்ணுதல் சமண நெறிக்கு மாறானது. தேன் உண்ணக்கூடாது என்ற நிலையினால் தேன் நிறைந்த அந்த நீரையும் பருகக்கூடாது. மற்ற ஒரு குளத்தை சொல்லி அதை உள்ள நீரை தான் நீ பருக வேண்டும் என்று இத்தனையும் சொல்கிறார். அதை கடந்து சென்றால் மலையின் மீது 4-5 வழிகள் ஒரு பக்கம் போகும், ஒரு பக்கம் செம்மையான ஒரு வழி போகும். இந்த செம்மையான வழிக்கு ஒரு ஓமை சொல்கிறார், 4-5 பாதைகள் செல்வதற்கு ஒரு ஓமை சொல்கிறார். செம்மையான பாதைக்கு கற்பு நெறியில் மாறாத பெண்களுடைய குணம் போல செந்நெறி வாய்ந்த பாதை. 4-5 பாதைகள் இருப்பதற்கு பரத்தையின் குணம் போல மனம் போன போக்கிலே போகும் பாதை. அதை தவிர்த்து செந்நெறி பாதையில் சென்றாக வேண்டும் நீ என்று அவன் அங்கிருந்து ஏதோ வீடியோ கான்பரன்ஸிலே காண்பிப்பதை போல அழகாக அவன் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை எல்லாம் சொல்கிறான். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. எப்படி இப்படி 8 மாத பயணத்தை ஒவ்வொரு நாளும், நாம் ஏதோ வாகனத்தில் செல்வதில், அவன் நடைப்பயணமாக செல்கிறான். 8 மாதம் அவன் நடந்து செல்ல வேண்டிய பாதைகளை எல்லாம் திட்டமிட்டு சுதர்சனன் என்பவன் எப்படி சொல்ல முடிகிறது என்று படிக்க படிக்க நமக்கு ஆராய்ச்சி, இப்படியும் ஒரு காவியத்திலே எழுத முடியுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. அதுபோல் அரணபாத மலையை கடந்த பிறகு அங்கே சமண முனிவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குகையை சந்திப்பாய். அவர்கள் இந்த பிறவி நோயை போக்குவதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சென்று நீ வணங்க வேண்டும். அதன் பிறகு கடந்து சென்றாயனா ஒரு ஒரு மலை வாழ், மலையில் யாருங்க வாழ்வான்? வேடுவர்கள். வேடுவ தலைவனும் வேடுவ பெண்ணும் வருவார்கள். அவர்களை சந்தித்து அவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று கேள். அவர்கள் பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறார்கள். எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழ்வதற்கு அவர்களுக்கு அறிவுரை புகட்டு என்று சொல்கிறான். அதுபோலவே வேடுவனையும் வேடுவச்சையும் சந்திக்கிறான். அவர்களிடம் அவர்களுடைய மனம் கொள்ளத்தக்க வகையில் எந்த உயிரினையும் கொல்லாமல் கிழங்குகளையும் காய்களையும் கனிகளையும் உண்டு வாழுமாறு அவர்களுக்கு நல்லுரை புகட்டி செல்கிறார். ஏனென்று சொன்னால் கொல்லான் புலால் உண்ணாமை இவை இரண்டையும் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் விழுமையாக கொண்ட திருத்தக்க தேவர் அதை எல்லாருக்கும் புகட்டி அதை திருவருட்பாவை அருளி செய்த அருள் பிரகாச வள்ளலார் சொல்லியிருக்கிறாரே, கொல்லாமை இந்த குவளையம் நிறைந்து ஓங்க வேண்டும் என்று. அதுபோல அந்த கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் இந்த குவளையத்திலே நிலைத்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அந்த வேடுவர்களுக்கும் கொல்லாமையை புகட்டி செல்கிறான் ஜீவகன். அப்படி செல்லும் பொழுதுதான் அதன் பிறகாக ஒவ்வொரு செய்தியை சந்தித்து கொண்டே செல்கிறான். சுதர்சன தேவன் போட்டு கொடுத்த அந்த பயண பாதை வழியாகவே செல்கிறான். பயணத்தினுடைய பாதை வழியாகவே செல்கிறான். அந்த பாலைவனத்தில் தான் மிக அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் திருத்தக்க தேவர் சொல்லி கொண்டு செல்கிறார். எப்படி விலங்குகள் தன்னுடைய இணையின் மீது அளவு கடந்த பாசத்தோடு இருக்கிறது என்பதை இந்த காப்பியம் படிக்கும்போது இன்றைய மனித சமுதாயம் அற்ப விஷயங்களுக்காக தன்னுடைய துணைவியின் மீது அபார பழியை போட்டு குடும்ப நல வழக்குகளிலே நிற்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த காப்பியத்தை படிக்கும்போது தன்னுடைய துணைக்காக இணைக்காக எப்படியெல்லாம் நம்மை தியாகம் செய்ய வேண்டும் என்ற வாழ்வியல் விழுமியத்தை இதில் பதிவு செய்திருக்கிறார். பெரியோர்களே, வல்லான் வகுத்ததே சட்டம் என்பது இந்த உலக இயல்பு. வல்லமையால் தான் இந்த உலகை ஆள முடியும் என்பது உலக இயல்பு. ஆனால் காதல் வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் அன்பினால் மட்டும்தான் இல்லறத்தை இன்பத்தோடு வாழ முடியும். எப்பொழுது அன்பு நிறைந்த வாழ்க்கை தன்னுடைய துணைக்காக இணைக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறோமோ அப்பொழுது தான் அந்த இல்லறம் இனிக்கும். வல்லமையால் இல்லறத்தை நடத்த முடியாது.
அன்பினால் மட்டும்தான் இல்லறத்தை நடத்த முடியும். வல்லான் வகுத்தது சட்டம் என்பது உலகிற்கு பொருந்தும். ஆனால் இல்லறத்திற்கு அன்பால் நிறைந்திருந்தால் மட்டும்தான் இல்லறம் இனிதாக ஓடும். அந்த இல்லற இன்பைத்தான் பாலை நிலத்திலே பொருத்தி காண்பிக்கிறார் திருத்தக்க தேவர். பாலை என்று சொன்னாலே வாய் சுட்டுவிடும் என்ற அளவிற்கு வெப்பம் மிகுந்த இடத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக எப்படி, ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான், ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை எப்படி தன்னுடைய பிணையை வாழ்த்தி அதை காப்பாற்றுகிறது அந்த வெப்பத்தில் என்பதையெல்லாம் படிக்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய துணைவியின் மீது நாம் இத்தனை நாள் அன்பு காட்டாமல் நாம் ஒரு அடம்டான கேஸா இருந்துட்டோமே, நாம விட்டு கொடுக்காம இன்னும் அதிகாரத்தோட நம்முடைய மனைவியை நடத்திட்டுமேன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு. தண்ணி தேடி ஒரு ஆண்மானும் பெண்மானும் அலையுது காடு பூரா. ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைச்சிச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஏன் நாட்டை தேடி வருதுங்க? காட்டுல அதுக்கு தேவையான பாதை பூரா இருப்பு பாதையாகவும் பங்களாக்கள் கட்டியும் அதனுடைய பாதையை தடை செய்துட்டோம். ஆகையினால அதனுடைய இயல்பான பாதை முட்டு கிடக்குது. இருப்பு பாதை போட்டாச்சு, பாலம் கட்டியாச்சு இல்லைங்களா? மனிதனுடைய மண்ணாசையினால அதையெல்லாம் வேலி போட்டு நிலமாக்கிட்டான், பங்களாவாக்கிட்டான், வெவ்வேறு தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சுட்டான். ஆக காடழித்து நாடாக்கிய பல்லவனை காட்டிலும் இன்றைய மன்னவர்கள் காட்டை ஒரு முழுமையாக அழித்து விட்டார்கள். எனவேதான் காட்டில் வாழ முடியவில்லை என்ற நிலையில்தான் சிங்கம், புலி, கரடி போன்ற யானை போன்ற அத்தனை விலங்குகளும், காட்டு பன்றி, மயில் அத்தனையும் இன்று விவசாய நிலங்களை நோக்கி படையெடுக்கின்றன. அதற்கு காரணம் அதனுடைய இடத்தை நாம் பிடித்து கொண்டோம். காட்டு யானை உள்ள புகுந்துருச்சு இல்ல, காட்டு யானை இடத்துல நாம வீட்டை கட்டிட்டோம். அதான் உண்மை இல்லைங்களா? அதை ஏத்துக்கிறீங்களா? காட்டு யானைக்கு உரிமையான இடத்தை தான் நாம் வேட்டையாடி விட்டோம். அதனால காட்டு யானை எல்லாம் ஊருக்குள்ள வருது, தண்ணீர் தேடி வருது. ஒரு புது கவிஞன் தான் மிக அழகாக எழுதினான். காசுக்குத்தான் தண்ணீர் என்று சொன்னால் பறவைகளும் விலங்குகளும் எங்கே போகும்? 10 ரூபா கொடுத்தால்தான் தண்ணி பாட்டில் கிடைக்குது. நம்ம கிட்ட காசு இருக்கு, நாம கொடுத்துட்டோம். ஒரு பறவைக்கு தண்ணீர் தாகம் எடுத்தா அது எங்க போய் 10 ரூபா சம்பாதிக்கும்? அது காசு கொடுத்து அந்த பாட்டிலை வாங்க முடியுமா? அப்ப ஒரு புது கவிஞனுடைய பார்வை எவ்வளவு நுட்பமா இருந்திருக்கு பாருங்க. காசுக்குத்தான் தண்ணீர் என்று சொன்னால் பறவைகளும் விலங்குகளும் எங்கே போகும்? இல்லைங்களா? இந்த பாட்டிலை கொடுத்துட்டீங்க, எத்தனை உயிரினங்களுக்கு இதை திறந்து இதில் இருக்கிற தண்ணீரை குடிச்சு தன்னுடைய தாகத்தை போக்க முடியும்னு நினைக்கும்? தெரியும். ஒரு கால் குரங்கு ஒண்டும்னா திறந்து போ, ஏன்னா மனிதனை மாதிரியே குரங்கு இருக்கு. மற்ற விலங்குகளுக்கு எப்படி முடியும்? ஆகவே தான் விலங்கினங்களும் பறவை இனங்களும் உயிர் வாழ்வதற்கான சூழல் ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் அரசு இன்று இருக்கிறது. ஆக அங்கு இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அன்றாட சூழல்களை எல்லாம் காப்பியத்திலே பதிவு செய்யும் பொழுது தான் அன்றைக்கு இருந்த ஒரு சோலையினுடைய அழகு, ஒரு அருவியினுடைய அழகு, ஒரு மலையினுடைய அழகு எல்லாவற்றையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காப்பியத்தை எழுதி கொண்டிருந்த உவே சாமிநாத ஐயர் அழுது கொண்டே இருந்திருக்கிறார். அவர் வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண் ஐயோ ஏன் அழுகிறார் ஐயர் அவர்கள் என்று பார்க்கிறார்கள். மருகி மருகி அழுகிறார் உவே சாமிநாத ஐயர். அந்த பணிப்பெண் நேராக கேட்டே விட்டாள், ஐயா சாமி, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டாள். ஐயோ உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, யார் மீதும் கோபம் இல்லை. ஒப்பற்ற காப்பிய தலைவனாகிய ஜீவகன் தன்னந்தனியாக பாலைவனத்திலே மேலும் சுடுகிறது கீழும் சுடுகிறது, எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் கொடும் வெயிலிலே தன்னந்தனியாக நடந்து போகிறானே, அவன் செய்த பாவம்தான் என்ன? ஒரு அரச வாரிசாக பிறந்தவன் இப்படி தேசேந்திரியாக, அதுவும் பாலை நிலத்திலே
தன்னந்தனியாக போகிறேனே, அவன் உடம்பு படக்கூடிய கஷ்டத்தை நினைத்தேன் அழுகிறேன் என்று ஊவே சாமிநாதையர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு தத்ரூபமாக அங்கே ஜீவகன் பாலைவனத்தில் நடந்து போவதை கவிப்படுத்தி இருக்கிறார் திருத்தக்க தேவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு காப்பியம் ஏற்றக்கூடிய படைப்பாளன் வாசகர்களை அந்த இடத்திற்கே அழைத்து செல்வான். காப்பியம் எழுந்த காலத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதனால்தான் அந்த காப்பியம் இன்றும் நின்று நிலவுகிறது. இந்த காப்பியத்தை நாம் உணர்ந்து படித்தோமேனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காண்பிக்கக்கூடிய அரணபாதம் என்ற மலைக்கு நம்மை அழைத்து செல்வார். அதை கடந்து ஜீவகன் சொல்லக்கூடிய பாலை நிலத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். நாம் இங்கு இருக்கிறோம் என்பதை மறந்து அந்த பாலைவனத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை இந்த கவிக்கு உண்டு. அப்படி எழுதியிருந்தாதான் சார் அது கவி. நூல்கள்ல 2 விதம் உண்டு. ஒன்று, நம்மை அந்த இடத்திற்கு, அந்த காலத்திற்கு, அந்த பண்பாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நூல்களும் இருக்கின்றன. மற்ற நூல்கள் அந்த நூல்களை இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து பொருத்தி காண்பிக்கக்கூடிய நூல்களும் இருக்கின்றன. நூல்கள் 2 விதம், படிப்பாளிகளிலும் 2 விதம். இந்த சீவக சிந்தாமணியை படிக்கிறவங்க இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றத மறந்து அந்த அரணபாதம் என்ற மலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த காட்சிக்கு தன்னை பொருத்தி காண்பிக்கக்கூடிய நிலை இருக்கிற வாசகர்களும் உண்டு. அந்த காட்சியை கொண்டாந்து இந்த இருக்கிற இடத்துல பொருத்தி பார்த்து படிக்கக்கூடிய வாசகர்களும் இருக்கிறாங்க. ஆக நூல்களும் 2 வகை, வாசகர்களும் 2 வகை. அப்படி ஜீவகன் அந்த பாலை நிலத்திலே நடந்து செல்கிறானாம். அங்க இருக்கக்கூடிய மலைகளில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் சிந்துகிறதாம். நீங்கள் பார்க்கலாம், மழை காலத்துல மலைகள் தண்ணீரை தேக்கி வச்சுக்கிட்டு கசிவு இருக்கும், மலையில கசிவு இருக்கும். திருத்தக்க தேவர் பார்க்கிறாரு, ஜீவகன் இப்படி பாலைவனத்துல நடந்து போறான் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த மலைகள் கண்ணீர் சிந்துகிறதும். எப்படி இயற்கையை கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்க. கோல் உழுவை அன்னார்க்கு குன்றமும் நின்று அழுதனவேன்னு பாடுறார் சார். அரசனாக பிறந்தவன் படக்கூடிய துன்பத்தை பார்த்துவிட்டு அந்த மலைகளே கண்ணீர் சிந்துகின்றன என்று இயற்கையை இயக்கும் புலவனாக திருத்தக்க தேவர் நிற்கிறார். வேற யாரும் அங்க இல்லை. அப்போ ஏதாவது ஒரு காட்சி சொல்லணும், பொருத்தமா இருக்கணும். அங்க அவனுடைய துன்பத்தை பார்த்து புலம்புறதுக்கு ஆள் இல்லை, தன்னந்தனியா இருக்கிறான். அப்போ அந்த இயற்கையை கொண்டாந்து பேசுற மாதிரி அதனுடைய உணர்வுகளை காண்பிக்கிறார். குன்றமும் நின்று அழுதனவே அப்படின்றார் இல்லைங்களா. சிலம்பு விற்க கோவலனும் கண்ணகிக்கு மதுரைக்கு போறாங்க. மதுரைக்கு வராதிங்க வராதிங்கன்னு யாரும் சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லை. இளங்கோவடிகள் பார்க்கிறார், காற்றிலே கொடிகள் அசைகின்றன. அந்த கொடிகள் அசைவது காற்றினால் அல்ல, கோவலன் கொலையுண்ண போகிறான் மதுரையில். அந்த துயரத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த கொடிகள் அசைகின்றன, வராதே வராதே என்று சொல். திருத்தக்க தேவர் இன்னொரு அழகை சோலை வனத்திலே பொருத்தி காண்பிக்கிறார். ஒரு கோங்கு மரத்திலே ஒரு முல்லை கொடி படர்ந்து இருக்கிறது. அந்த முல்லை பூத்து குலுங்குகிறது. ஜீவகன் இப்படி படக்கூடிய துயரத்தில் இருந்து மீண்டு வரும்போது அவன் பட்ட துயரத்தை நினைத்து இந்த முல்லை சிரிக்கிறதாம். பெரியோர்கள் வாழ்க்கையில் துயரம் வரும், அதை பார்த்து சிறியோர்கள் சிரிப்பது தகாது. பெரியோர்களுடைய வாழ்க்கையில் படும் துன்பத்தை கண்டு துயரப்பட வேண்டுமே தவிர, இவ்வளவு உயர்ந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிக்கல் வந்தது பத்தியான்னு அறிவில் குறைந்தவர்கள் சிரிப்பார்கள், நகையாடுவார்கள். அது ஏற்கத்தக்கது அல்ல, அது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஜீவகன் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட இந்த துயரத்தை பார்த்து இந்த முல்லை சிரிக்கிறதாம். அது உதிர்ந்து கீழே விழும்போது அதை அடித்து அதனுடைய பல்லை உடைத்ததனால் அது கீழே விழுவதாக குறிப்பிடுகிறார். மற்றொரு காட்சி, அந்த பக்கத்திலே செங்காந்தல் மலர் மலர்ந்திருக்கிறது. இப்படி பெரியவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரத்தை பார்த்து சிரிக்க கூடாது என்று அந்த முல்லையின் வாயை செங்காந்தல் மலர் விரல் கொண்டு மூடுகிறதாம்.
செங்காந்தல் மரலை பார்த்துருப்பீங்க, அது 5 விதமான ஒரு இதழோட இருக்கும். இது பக்கத்துல படுறது இருக்குதான், முல்லையினுடைய வாயை மூடுதான் இந்த செங்காந்தல் மலர். இந்த இயற்கையை எப்படி கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க சார், இல்லைங்களா? இவ்வளவு அழகான ஒரு கவித்துவமான பாடல்கள்லாம் இதுல இருக்கு. இப்படி ஜீவகன் நடந்து செல்கிறான், பல்வேறு இடங்களை சந்திக்கிறான், பல்வேறு மனிதர்களை சந்திக்கிறான், பல்வேறு காட்சிகளை சந்திக்கிறான். சரி, எங்க சாப்பிட்டான்? யார் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான்? அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லைங்களா? ஜீவகனை மலையின் மீது ஒரு பேய் நடன மங்கையாக, ஒப்பற்ற பெண்ணாக உருமாற்றி அவனை வரவேற்று அவனுக்கு மலையில் கிடைக்கக்கூடிய உத்தம உணவுகளை எல்லாம் பரிமாறுகிறாள் என்று அதையும் குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் கடந்த பிறகு பல்லவ நாட்டிற்கு வருகிறான். பல்லவ நாட்டினுடைய மன்னனுடைய மகன் உலோகமித்திரன் இருக்கும், உலோகபாலன். அந்த உலோகபாலன் நாட்டிய அரங்கிலே ஒரு அழகான பெண்ணை நாட்டியமாட செய்து இசையையும் நடனத்தையும் ஒருங்கே ரசித்துக் கொண்டிருக்கிறான். காமத்தை தூண்டுவது இசையும் நடனமும். அந்த இசையும் நடனமும் ஏன் அந்த காலத்தில் அரண்மனையில் அரங்கேற்றம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால், மன்னனுக்கு ஒன்று போர்க்கள பயிற்சி நிறைந்து போர்க்களத்திலே இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாட்டில் இருக்கும்பொழுது அவன் இத்தனை விதமான ஆடல் பாடல்களை ரசித்து காமத்திலே திளைக்க வேண்டும். இது செல்வந்தர்களுக்கு உரிய ஒரு வாழ்க்கை முறை. அப்படித்தான் அந்த உலோகபாலன் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு அழகான ஆடல் பெண்ணை வைத்து ஆட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பல்லவ நாட்டிற்கு வருகிறான் ஜீவகன். பல்லவ நாட்டிற்கு வந்த பிறகு அவன் அணிந்திருந்த கூடிய மாலைகளையும் அவன் உடல் இருக்கக்கூடிய ஒரு அழகையும், ஒப்பற்ற ஒரு மேனி அழகையும், அவன் இப்படி ஒரு நடன அரங்கு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்று பார்க்கிறான். இந்த பெண் இசைக்கு ஏற்றவாறு ஒளி மிகுந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு, கை நிறைய வளையல்களை எல்லாம் போட்டுக்கொண்டு அபிநயம் பிடித்து ஆடுகிறாள். ஓரமாக நின்ற ஒரு ஜீவகனை பார்த்த பிறகு அவனுடைய கட்டழகில் மயங்கி பார்த்த பார்வையிலேயே அவன் மீது தெரித்து காதல் கிளம்புகிறது. அந்த பார்வை அவளை இழுக்கிறது. ஜீவகனும் இவளுடைய அங்க அவயங்களையும், அவள் ஆடல் அரங்காக நடனத்திலே ஆடக்கூடிய அழகையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மனத்திலே காமம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் யாழ் இசையிலும் வல்லவன், நடனத்திலும் வல்லவன், ஒப்பனை செய்வதிலும் வல்லவன். அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களிலிருந்து மின்னுகிற ஒளி எப்படி இருக்கிறதாம்? கோடை மழை பெய்தால் அந்த மழையின் இடையே ஏற்படக்கூடிய மின்னலை போல மின்னுகிறதாம். சாதாரண மின்னல் இல்லை சார், கோடை இடியோடு மழை பெய்கிறது பாருங்க, அப்பொழுது தோன்றுகிற மின்னல் மிக பிரசித்தமா இருக்கும். கோடை எல்லா காலத்திலும் இடிக்கிற இடியை விட கோடை காலத்தில் இடிக்கிற இடி பயங்கரமான இடியா இருக்கும். நாகப்பாம்பினுடைய முட்டை, நாகப்பாம்பினுடைய கர்ப்பம் கலைஞ்சு போயிடுமா அந்த கோடை இடியை கேட்ட உடனே? இடியோசை கேட்ட நாகம் போலன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அப்படி இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மின்னல் எப்படி பளிச்சிடுகிறதோ அப்படி அவள் ஆட ஆட அந்த அழகிலே அந்த ஆபரணங்கள் அசைவது ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. லோகபாலன் என்ற இளவரசன் இங்கே உட்கார்ந்து ஆடல் பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள், ஆனால் அவளுடைய பார்வை அங்கே இருக்கிறது. தாள லயம் மாறுகிறது, நடன முறை மாறுகிறது. காரணம் காமம் எழுந்து விட்டது அவளுடைய மனதில். லோகபாலன் பார்க்கிறான், அவளுடைய பார்வை இதற்கு முன்னால் இவனை நோக்கியது. ஏனென்று சொன்னால் இளவரசன் இப்பொழுது அவனை நோக்குகிறது. இவன் ஏன் அவளை நோக்குகிறான் என்று இவன் கருதவில்லை. இவள் பார்வை ஏன் அவன் மீது பட்டது என்று, இவள் கண் பார்வை எந்த பக்கம் போகிறதோ இவள் கண் பார்வை போகும் திசையிலே இவன் பார்க்கிறான். அந்த கண் பார்வை முடியும் இடம் ஜீவகன். இதை சொல்றார் திருத்தக்கதவர்.
அவ யார பார்க்கறான்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால இவன் என்ன பண்றானா, அவ கண் பார்வை எந்த பக்கம் போகுதோ அவன் கண் மூலமா நோக்குறானா. அப்பதான் அந்த கண் பார்வை ஜீவகன் மேல குத்திட்டு நிற்கிறது. அப்பொழுதுதான் இவனே பார்க்கறான், இவ்வளவு அழகான ஒரு ஆண் இருப்பானான். யார்? இளவரசன். அந்த ஒப்பற்ற அழகனை அழைத்து வாருங்கள்னு சொல்றான். அவன் பிறகுதான் அவனை அழைத்துட்டு வந்து உட்கார வைக்கிறான் பக்கத்துல. ஏன்னா நம்மளை விட அழகா இருக்கான். ஒரு இளவரசன் இருக்கும்போது என் மேல ஆசைப்படாத அவளுடைய ஆசை எங்க போகுது? அவன் மேல போகுது. அப்போ அந்த ஆடல் பெண்ணுடைய பெயர் தேசிக பாவை. தேசிக பாவை. அவ சொல்றா, பொன்னும் பொருளும் முன்னாடி பெண்ணினுடைய கற்பு திண்மையா நிற்காதுன்னு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பொன்னுக்கும் பொருளுக்கும் முன்னால் கற்பு திண்மை பெறாது, நிலைத்து நிற்காது என்பது உலக வழக்கு. ஆனால் அது பொய் என்று நான் கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், பொன்னும் பொருளும் உடைய இளவரசன் இருக்க அவன் மீது எனக்கு காதல் ஏற்படவில்லை, அவன் யார் என்றே தெரியாது, அவன் மீது எனக்கு காதல் வருகிறது என்று சொன்னால், பொன்னாலும் பொருளாலும் கற்பு உடையும் என்பது பொய். அப்ப பரத்தையர் குலம் ஒண்ணு இருந்தாலும் கூட காதல் பயப்பட்ட பெண்ணுக்கு இவனை போயா காதலிச்சு நாம பார்க்கிற பார்வை வேறு, அவளுடைய பார்வை வேறு. அப்படி அந்த தேசிக பாவை ஜீவகனை நோக்குவதை பார்த்துவிட்டு, உலோகபாலன் உத்தம லட்சணம் பொருந்தியவனாக இருக்கிறான், இவன் உயர்ந்த ஒரு மனிதனாக இருப்பான் என்று அழைத்து வந்து அவனுக்கு அரசனுக்கு இணையான இருக்கை கொடுத்து அவனுடைய அரண்மனையிலே விருந்தினராக தங்க வைக்கிறான். அப்படி விருந்தினராக தங்க வைக்கும் பொழுது இவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் பெயர் பதுமை. இப்பதான் ஹீரோயின் உள்ள வராங்க. அந்த பதுமை ஒப்புயர்வற்ற ஒரு பேரழகியாக இருக்கிறாள். அவளுடைய இளமையும் இளமை துடிப்பும் இளமைக்கு ஏற்ற ஒப்பனை நிறைந்த ஒரு அழகும் அவளுடைய கட்டழகும் பார்ப்போரை மயக்கும் விதமாக இருக்கிறது. அவள் தன்னுடைய தோழிமாரோடு சோலையிலே அவளுடைய அரண்மனையிலே அந்தப்புறத்திலே ஒரு செடியை நடுகிறாள். அது முல்லை செடி. அந்த முல்லை செடியை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பத்திரமாக தன்னுடைய தோழியை வளர்ப்பது போல அந்த தோழிமார்கள் வளர்த்து வருகிறார்கள். அது வளர்ந்து செடியான பிறகு பூக்கக்கூடிய பருவம் அடைந்து முதல் பூவை பூக்கிறது. அதனுடைய தோழிமார்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். உடனே ஓடி சென்று தன்னுடைய தலைவிக்கு சொல்ல வேண்டும் என்று பதுமையிடம் ஓடி சென்று செல்கிறார்கள். தலைவியே, நாம் நட்டு வைத்த முல்லை பூத்திருக்கிறது என்று சொன்ன உடனே அவள் மின்னல் துடிப்பதை போல ஓடி வந்து அந்த செடியை பார்க்கிறாள், ரசிக்கிறாள், பெருமிதம் கொள்கிறாள். ஆகா, நாம் நட்டு வளர்த்த முல்லை பூத்திருக்கிறது என்று. குழந்தைங்களுக்கு பாருங்க, ஒரு செடியை நட்டு பாருங்க, அது தினம் 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 அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அந்த இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க அந்த குழந்தைங்க. புத்தகத்தில் மயில் ரகை வச்சுட்டு அது குட்டி போட்டுதான் நாம கூட தினம் திறந்து பார்த்துருப்போம். மாணவராக. ஆமா, அதனாலதான் வைரமுத்து எழுதினார் ரொம்ப அழகா, பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை பார்க்கத்தான் ஆசை. பாட்டாரு என்ன அழகா. நாமளும் புல் தரையை பார்த்துருக்கோம், பூவை பார்த்துருக்கோம். ஆனா வைரமுத்து என்ற ஒரு பாடலாசிரியருடைய என்ன தோன்றல் எப்படி இருக்கு பாருங்க, இல்லைங்களா? எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம், பெண்ணை பார்த்துருக்கோம். ஐஸ்கிரீம் பெண்ணே நீ யாரோன்னு ஐஸ்கிரீமை பார்த்து பெண்ணோட ஒப்பிட்டு பாடக்கூடியது வைரமுத்தினுடைய சிறப்பு. ஒரு கவிஞனுடைய கற்பனை எப்படி போகுதுன்னு பார்க்கணும், அதை ரசிக்கணும், அந்த தமிழை ரசிக்கணும், அந்த சிந்தனையை,
அந்த ஒப்பீடை, இதெல்லாம் ரசிக்கும் போது தான் சார் தமிழ் சுவைக்கும். இல்லைங்களா? அந்த அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் சார், ரொம்ப அழகா இருக்கும். 60 kg தாஜ்மஹால் அவன் இல்லைங்களா? அது 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 இன்னும் தமிழ் படுத்தி எழுதியிருந்தா சிறப்பாக இருக்கும். நாம் இங்கே வருவோம். பதுமையினுடைய அழகை இப்படி இருக்கு. அவள் துள்ளி குதித்து ஓடுறா அந்த சோலையிலே. அந்த பூக்கள் பூத்த தருணம் ஒரு பாட்டில் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி பூக்கள் பூத்த தருணத்தை பார்த்த உடனே அந்த பெண்மை பூத்துடுத்தாங்க. பெண்மை பூத்துருக்கு. அவளுக்கு அந்த அழகு வந்துடுச்சு. அப்போ இதை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த சோலையில பார்க்கிறா. பார்க்கும் பொழுது அவளை அறியாமல் அங்கு இருந்த ஒரு பாம்பு அவளை தீண்டுகிறது. அந்த சோலைக்குள்ள பாம்பு இருக்கும். இது ஒரு ஓமைப்படுத்துறார் திருத்தக்க தேவர் தான். நமக்கு வயசானா நம்ம உடம்புல சோலைக்குள்ள இருக்கிற பாம்பு எப்பொழுது வெளியே வருமோ அதுபோல நம்ம உடம்புக்குள்ளே நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்கள் சோலையில் பதுங்கி இருக்கக்கூடிய பாம்பு போல எப்பொழுது போனாலும் நம் உடம்பிலே அந்த நோய் உற்பத்தியாகி நம்மை துயரப்படுத்தலாம். எப்பொழுது அந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்தது, அது இவ்வளவு நாளா எங்க இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா புதருக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி தான். அது எப்போ வெளியே வரணுமோ அப்போ வெளியே வரும் இல்லைங்களா? கொலஸ்ட்ரால் எப்போ உற்பத்தி ஆச்சு நம்ம உடம்புல தெரியாது. அது எப்போ பிளாக் ஆச்சு அது தெரியாது. அது பிளாக் ஆகி நாம இயல்பு வாழ்க்கைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும்போது தான் உங்களுக்கு இவ்வளவு நாளா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். வியாதி வரும். அதை தான் திருத்தக்க தேவர் எப்படி சொல்றாரு, ஒரு புதருக்குள் இருக்கக்கூடிய பாம்பு போல நம்ம உடம்புக்குள்ளேயே நோய்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்படி வளர்கிறோமோ அதுபோல் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களும் நாம் வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்போ வீரியமிக்கமாக ஆகுமோ நம்ம இம்யூனிட்டி குறையும் போது அது வீரியமாயிடுச்சு. அதுபோல அவளை ஒரு பாம்பு தீண்டி விடுகிறது. பாம்பு ஏன் தீண்டுச்சுன்னு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க, அதான் பியூட்டி. சார் இது எல்லா இலக்கியத்திலுமே இருக்காது, இந்த இலக்கியத்தில் இருக்கு. பாம்பு ஏன் அவளை தீண்டுச்சான், அதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்றாரு. அவ முகம் நிலவு போல இருந்துதான். அந்த நிலவு முகத்தை பார்க்க பார்க்க அந்த பாம்புக்கு ஆசை வந்துடுச்சான். முகத்தை எட்டி கடிக்க முடியல, அவ கையை தீண்டுச்சான். என்ன ஒரு ஓமை சார். இந்த ஓமையை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். பாம்பு ஏன் கடிச்சுதுன்னா பாம்பு கடிச்சிடுச்சு, அதோட நாம விட்டுருவோம். ஆனா பாம்பு ஏன் இவளை தீண்டுச்சுன்னா பாம்பு மனநிலையில போய் இவர் கவி எழுதியிருக்காரு. அதான் பியூட்டி. பாம்பு இவ முகத்தை பார்த்துதான் நிலவு போல அழகா இருந்துதான். அந்த நிலவை எட்டி பிடிக்க முடியல, நிலவை தீண்ட முடியலன்றதுனால அவளு அந்த பாம்புக்கு எட்டினது கை இது. அந்த பாம்பு தீண்டிய பிறகு அவளுக்கு விஷம் ஏறுகிறது, மயக்கம் அடைகிறாள். இந்த செய்தியை பணிப்பெண்கள் ஓடி வந்து அவளுடைய அண்ணன் லோகபாலனிடம் சொல்கிறார்கள். லோகபாலன் விரைந்து ஓடி வருகிறான், தன்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றான். தங்கையை ஓடி வந்து காப்பாற்றுவதற்கு துடிக்கிறான். அவனுக்கு தெரிந்த மந்திரங்களை தந்திரங்களை எல்லாம் செய்கிறான். அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய வைத்தியர்களை எல்லாம் அழைத்து வருகிறான். அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், இது நாகப்பாம்பு கடித்திருக்கும், சீதமண்டலி என்ற பாம்பு கடித்திருக்கும், குக்குட சர்ப்பம் என்ற பாம்பு கடித்திருக்கும், இது விஷம் நிறைந்த பாம்பு கடித்திருக்கும். ஆளுக்கு ஒன்று சொல்றான். இதுக்கு என்னடா வைத்தியம்? பாம்பு கடிச்ச இடத்த தண்ணீர்ல நினைக்கணும், பாம்பு கடித்த இடத்துல அருவி நீரை கொண்டு வந்து கொட்டணும், பாம்பு கடித்த இடத்துல கீறி ரத்தத்தை வெளியெடுக்கணும், பாம்பு கடித்த இடத்துல மந்திரம் நிறைந்த வேதியர்கள் மந்திரம் சொல்லணும். இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. பாம்பு கடித்த இடத்தை ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த பெண்ணினுடைய நாடி துடிப்பை ஆராய்ந்த பிறகு இவளை காப்பாற்றுவது கடினம். ஏனென்றால் ரத்தம் முழுவதும்
விஷம் பரவி விட்டதுன்னு வைத்தியர்கள் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல லோகபாலனுக்கு, தங்கையை காப்பாற்றியாகும். அப்ப மக்கள் எல்லாம் விழுந்து பிறண்டு அழுகிறார்களாம், ஒரு அரண்மனையிலே ஒரு அரசனுடைய பெண்ணிற்கு இப்படி நிலை ஏற்பட்டு விட்டது என்று. அந்த நேரத்தில் லோகபாலன் முரசு அறை வந்து அறிவிக்கிறான், என்னுடைய தங்கையினுடைய உடம்பிலிருந்து பாம்பு கடி விஷத்தை நீக்கினால் அவர்களுக்கு தேவ உலகத்தில் இருக்கும் செல்வத்தை போல நிறைந்திருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய செல்வத்தை தருகிறேன், அது மட்டுமல்லாமல் அவள் உயிர் பெற்று எழுந்தால் அவளையும் தருகிறேன் என்று ஒப்படைக்கிறார். இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் இப்பொழுது சொன்னால்தான் சிறப்பாக இருக்கும் என்று நான் இப்பொழுது சொல்கிறேன். சுதஞ்சன தேவன் ஜீவகனை இந்த பயண திட்டத்தை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவனுக்கு 3 மந்திரங்களை கற்றுத்தருகிறான். ஒரு மந்திரம் நினைத்த உரு மாறி செல்வதற்கான மந்திரம். 2வது மந்திரம் தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையும் மயக்கக்கூடிய இனிய குரல் இசையில் பாடக்கூடிய வல்லமை. 3வது மந்திரம் எவ்வளவு விஷம் பொருந்தியதாக இருந்தாலும் அந்த விஷ தன்மையிலிருந்து காப்பாற்றுவதற்கான மந்திரம். ஆக 3 மந்திரங்களை ஜீவகனுக்கு சொல்லி கொடுத்து, உன்னையும் எதிரில் யாராவது துன்பப்பட்டால் அவர்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த மந்திரங்களை பயன்படுத்துக என்று சொல்லி சுதஞ்சன தேவன் ஜீவகனுக்கு 3 மந்திரங்களை சொல்லி அனுப்புகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், அவன் நாயாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஜீவகன் மந்திரம் சொல்லி கொடுத்தான். இப்பொழுது ஜீவகனுக்கு அதே சுதஞ்சன தேவன் மந்திரம் சொல்கிறான். ஜீவகன் நாய்க்கு சொன்னது ஒரு மந்திரம், ஆனால் இன்று சுதஞ்சன தேவன் 3 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறான். ஆக நீங்கள் நன்மை ஒன்று செய்தால் அது பல மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் என்பதற்கு சுதஞ்சன தேவனும் ஜீவகனும் ஒரு சாட்சி. அப்படி சுதஞ்சன தேவன் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் இங்கு ஜீவகனுக்கு வருகிறது. அந்த இடத்திலே ஒரு அரண்மனை ஜோசியன் பார்க்கிறான். அவன் நேர காலத்தை கணித்த பிறகு சொல்கிறான், மிதுன ராசியில் அவள் பிறந்த லக்னத்தில் பாம்பு கடித்திருந்தால் அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே யாழ் இசை போல வேங்கை மரத்தில் அமர்ந்து ஒரு குயில் பாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இனி நடக்க போவது நன்மையே. இவளுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. இந்த அரண்மனையில் இன்ப ஒளியை தவிர துன்ப ஒளி வராது. அதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது. அதை செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம அரண்மனையின் அருகில் இருக்கிறார்னு அந்த ஜோசியம் சொல்லிட்டான். அவன் சொன்ன பிறகு இந்த ஜோசியன் சொல்லக்கூடிய அந்த உத்தம புருஷன் என்னுடைய நண்பன் ஜீவகனாகத்தான் இருக்கும், தற்பொழுது அரண்மனையில் இருக்கிறார், அவரை தேடி அழைத்து வாருங்கள் என்று பணியாட்களை அனுப்புகிறான். ஜீவகன் வருகிறான். வந்த பிறகு சூழ்நிலையை சொல்கிறார்கள். வந்து பதுமையை பார்க்கிறான். பதுமையினுடைய பேர் அழகில் முதலில் மயங்கவில்லை. அவன் தந்த அந்த பணியை சிறப்பாக செய்கிறான். சற்று உற்று பார்க்கிறான். அந்த பாம்பு கடித்த கையை பிடித்து தொடாமல் பார்க்கிறான். பாம்பு கடித்த இடத்தை கேட்கிறான். செவிலியர்கள் கையை தூக்கி காண்பிக்கிறார்கள். அதில் 3 இடத்திலே பல் பதிந்திருக்கிறது. 4வது பல் தான் விஷப்பல். அந்த விஷப்பல் படவில்லை. ஆகவே ஜீவகன் முதல் செய்தியாக அவர்களுக்கு சொல்கிறான், கடித்த பாம்பு விஷமுடையதாக இருந்தாலும் விஷப்பல் இவளுடைய உடம்பில் படவில்லை. ஆகவே உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. 2வது கடித்த பாம்பு பெரிய விஷம் பொருந்தியது அல்ல. அது விஷத்தன்மையை கக்குவதற்கான சூழ்நிலையில் அதை கடிக்கவில்லை. எனவே அந்த பாம்பினால் இவளுக்கு தோஷம் இல்லை. கடித்த பாம்பு குக்குட சர்ப்பம் என்ற பாம்பு.
குக்குட சர்ப்பம் என்று சொன்னால் கோழி முகம், பாம்பு முகம், கோழி உடல். பாம்பு முகம் கோழி உடலோட இருக்கும். நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா குக்குட சர்ப்பம்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வடிவம் வரும். சரிங்களா? இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு. இந்த பாம்பு கடித்த நேரம் மிதுன ராசியில கடிச்சிருக்கு. ஆகையினால இவளுக்கு எந்த துயரமும் இல்லை. சரி, இவளை எழுப்பணுமே, இன்னும் மயக்கத்தில் இருக்காளே. உடனே 3 விதமான பூக்களை சோலையில் சென்று பறித்து வந்து அவருடைய தலையிலே வைக்கிறான். வைத்த பிறகு ஜீவகன் சுதஞ்சன தேவன் சொன்ன மந்திரத்தை சொல்கிறான். மந்திரத்தை ஓதிய பிறகு மெல்ல 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 இளம் சூரியன் எப்படி மேலே எழுகிறானோ அப்படி தன்னுடைய கண் இமைகளை துறக்க ஆரம்பிக்கிறாள். கண் இமையை துறந்த பிறகு பார்க்கக்கூடிய பார்வை மருண்டு பார்க்கிறாள் ஜீவகனை. ஜீவகனை பார்த்த பிறகு அவள் மயங்குகிறாள். உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. செவிலித்தாய் சொல்கிறாள், ஆகா, உங்களுடைய அந்த மந்திர ஆற்றல் இவளுடைய கையை தொட்டு இவளுடைய உடலை தொட்டு முழுமையாக நீக்குங்கள் என்று வேண்டுகிறார்கள். அப்பொழுதுதான் அவளுடைய கையை தொட்டு மேலும் சில மந்திரங்களை சொல்கிறான். அவள் முழுமையாக மயக்கம் நீங்கி எழுகிறாள். லோகபாலனுக்கு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த அரண்மனை மக்கள் பெற்ற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. காரணம் என்ன சொல்லுங்க? முன்னாடி இருந்தவன் பூரா செத்து போட்டான்னு சொல்லிட்டான். விஷம் உடம்பு பூரா ஏறி போச்சுன்னு சொல்லிட்டான். இவன் மட்டும்தான் அவளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு இவனுடைய மந்திர தன்மையால அவளை எழுப்பணும். சில இடங்கள்ல திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கூட மந்திரமும் மூலிகையும் இல்லைன்னா பாம்பினுடைய விஷத்தை கூட போக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. ஆக மந்திரத்தாலையும் மூலிகையாலும் பாம்பினுடைய விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமையை அன்றைய கால தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள். மந்திரத்தால விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்திருக்கு அந்த காலத்துல. அதை நம்பித்தான் ஆகணும். நாம மந்திரத்தால மாங்காய் காய்க்குமான்னு நாம கேட்பது அறிவுபூர்வமான கேள்வி. நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஆன்மீக பார்வையில் அதற்கு இடம் உண்டு. காரணம் அவர்களுடைய தவ வலிமை, அந்த மந்திரத்தினுடைய மகிமை, ஏதோ ஒன்று ஒரு மனிதனை தாண்டிய ஒரு சக்தி இருந்திருக்கிறது. அந்த வல்லமை ஜோதிடத்திலே, வைத்தியத்திலே, வான சாஸ்திரத்திலே நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த ஞானவான்களாக இருந்திருக்கிறார்கள். உட்கார்ந்த இடத்திலேயே கோளையும் நாளையும் கணித்து சொல்லக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆகவே தான் முட்டை கொண்டு எறும்பு திட்டை ஏறினால் மழை பெய்யும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எறும்பு முட்டை போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு மேலே போகுது, வான பரணையில போய் தங்குதுறான்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின் மழை பெய்யும். எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கான் பாருங்க. யார் சொல்ல முடியும்? இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்ல சார், சுனாமி வந்தா முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு இருக்கு. எது சொல்லுங்க பாப்போம்? சுனாமி இல்ல இல்ல, நாய் தான். கொலைக்குமா சார் அது? எவ்வளவு ஒரு அறிவாற்றல் பாருங்க அதுக்கு. அதுக்கு தெரியும், நம்மால் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அது இன்னும் பியூட்டி இல்ல இல்லைங்களா? சில விலங்குகள் நம்மை காட்டிலும் அறிவுபூர்வமாக இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கணும். அது வாழக்கூடிய தகவமைப்பை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய, வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகவமைப்பு அது பெற்றிருக்கு. அந்த தகவமைப்பு மனிதனுக்கு கிடையாது. மனிதன் இன்னைக்கு சூழ்நிலை ரவமாறுனா தோண்டு போயிடுறான். எல்லா சூழ்நிலையும் பார்க்கக்கூடிய விலங்குகள் இன்றும் இருந்திருக்கு, பறவைகள் இன்றும் இருக்கு.
இல்லைன்னா பல ஆயிரம் மைலை தாண்டி தன்னுடைய வாழ்வியலுக்காக அங்கிருந்து நம்ம வேடந்தாங்களுக்கு வருமா பறவை? சொல்லுங்க பார்ப்போம். யார் ரூட் போட்டு கொடுத்தா? இருக்கு இருக்கு இருக்கு. அது ஒன்றை வச்சு ஒன்று சார், ஒன்றை வச்சு ஒன்று. இதனுடைய அன்பிஹேவியரை பார்த்த உடனே இது ஏன் இப்படி சவுண்ட் எழுப்புதுன்னு பார்த்து அடுத்த விலங்குகள் உஷாராயிடுமா? ஒன்றோட ஒன்று ஒரு கேஷன் கொடுத்த மாதிரி போயிடும். செயின் லிமிட் இருக்கு அதுக்கு. அதை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்று காப்பாற்றி போயிடும். ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலை அந்த ஜீவகன் சொல்றான். அடுத்து சொல்றது தான் சார் பியூட்டி. ஒரு பாம்பு எப்போ ஒருத்தர் கடிக்கும்? 8 வகையான சூழ்நிலையில் ஒரு பாம்பு எதிரியை கடிக்கும். அது 8 வகையை லிஸ்ட் அவுட் போடுறாரு. எப்படின்னா, ஒன்று, விஷம் அது உடம்புல நிறைய ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா கடிக்கும். படம் எடுத்து சந்தோஷத்தில் ஆடும் பொழுது யாராவது குறுக்க வந்தா கடிக்கும். தான் இணையோட இணைந்து இருக்கும் போது யாராவது குறுக்க வந்தா கடிக்கும். அது இறை தேடி ஓடும் போது யாராவது எதிர வந்தா கடிக்கும். உங்களை பகைவன் நினைச்சுட்டா கடிக்கும். எத்தனை சார் ஆயிருக்கு? இல்ல, எத்தனை எழுதிருக்கு சொன்னீங்களா? எழுதிருக்கீங்களா? எத்தனை? விஷம் நிறைந்திருந்தா கடிக்கும். அதை எழுதினீங்களா? முதல்ல அதான் சொன்னேன். விஷம் நிறைந்திருந்தா கடிக்கும், கோபத்தில் இருக்கும்பொழுது கடிக்கும், படம் எடுத்து சந்தோஷத்தில் இருக்கும்போது கடிக்கும், அது இறை தேடும் போது கடிக்கும், இணையோட இருக்கும் பொழுது கடிக்கும். ஆமா, கோபத்தில் இருந்தாலும் கடிக்கும், சந்தோஷத்தில் இருந்தாலும் கடிக்கும். அது போற திசைக்கு எதிர் திசையில வந்தீங்கன்னா கடிக்கும். அது போற திசையில எதிர் திசையில வந்தீங்கன்னா கடிக்கும். ஆமா, எதிர போனா கடிக்கும். அது தப்பிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க அதை கார்னர் பண்ணீங்கன்னா கடிக்கும். அதுக்கு தப்பிச்சு போற வழி இருந்துச்சுன்னா உங்களை ஒண்ணும் பண்ணாது. தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எதிரியை தீண்டும். சரியா போச்சுங்களா? இத்தனை விதமா ஒரு பாம்பு ஒருவரை கடிக்கும் என்று திருத்தக்க தேவர் இந்த காப்பியத்தில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, பாம்புல 4 வகையான ஜாதி இருக்கான். அந்த பாம்பு என்னென்ன வாசனையோட இருக்கும்ன்றதையும் சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்லுவேன், வேணாம் அது. ஆமா, இருக்கு 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 இருக்கு. ஆமா, சொல்லியிருக்கேன். அந்தன ஜாதி பாம்பு சொல்றாரு, அரச ஜாதி பாம்பு சொல்றாரு, வணிக ஜாதி பாம்பு சொல்றாரு, சத்திரிய ஜாதி பாம்பு சொல்றாரு. ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்குன்னு சொல்றாரு. பூக்களினுடைய வாசனை வச்சு சொல்றாரு. ஆமா, சமய பொறை அந்த காலத்துல இருந்திருக்கு, அதை வச்சு அவர் சொல்றாரு. இப்ப குதிரைக்கு சுழிய வச்சு சொல்றாங்களா இல்ல, இதனுடைய அம்மா இது, இதனுடைய அப்பா இது, பாத்தீங்கன்னா அதனுடைய ஜாதகமே சொல்லுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் பாம்பு கடிக்கும் என்று சொல்லி அதனுடைய விஷத்தை போக்குகிறான் ஜீவகன். அத்தனை பேருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜீவகன் தன்னுடைய பராக்கிரமம், வீரத்தை பொருத்தி பார்க்கிறான், தன்னுடைய வன்மையை நினைத்து பார்க்கிறான். இவ்வளவு வன்மை பொருந்திய நான், அவருடைய கை மேனிப்பட்ட மென்மையில் என்னுடைய உள்ளம் உருகுகிறதுன்றான். அப்ப எவ்வளவு பெரிய வன்மையை ஒரு மென்மை வெல்லுகிறதுன்றதுக்கு இந்த இடத்துல திருத்தக்க தேவர் சொல்றாரு. அவருடைய மேனிப்பட்ட மென்மை, இவருடைய மனத்தின்மை, உடல் திண்மையை சுக்கு நூறாக உடைக்குகிறது. அவருடைய மென்மைக்கு முன்னால் என்னுடைய வன்மை நிலை பெறவில்லைன்றான். அவன் நினைக்கிறார், எனக்கு அவரை பார்த்த பிறகு நாணம் என்பது அழிந்து விட்டது, பசலை என்பது பூத்து விட்டது, அழகு என்பது கெட்டு விட்டது, என்னுடைய அறிவும் மயங்குகிறது. அப்ப 4 போச்சா சார் டோட்டலா ஜீவகனை பார்த்த பிறகு? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லலைங்களா, போயிடுச்சு. அப்போ இவன் யாரு? அது அழகா சொல்றார். ஜீவகனை பார்த்துட்டு பதுமை சொல்றானா, இவன் யாரியா?
தேவ லோகத்திலிருந்து வந்திருக்கானா, மண் உலகத்திலிருந்து வந்திருக்கானா, இல்ல 5 கணைகளால் ஈயக்கூடிய மன்மதனா, இல்ல குன்றுதோறும் உறையக்கூடிய முருகனா? குன்றுதோறும் உறையக்கூடிய முருகனா? தெரியலையே. இவ்வளவு அழகா இருக்கானே, இதுவரை என் மனதில் இல்லாத ஒரு காதல் என்ற நோயை ஏற்படுத்தி விட்டானே அப்படின்னு அவ காதல் வயப்படுற. இந்த காதல் பூக்கறத பத்தி திருக்குறள்ல காமத்துப்பால்ல அதை ஒரு கலையம்சமா எழுதியிருக்காரு. நான் சொல்றத நல்லா நோட் பண்ணீங்க. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் காமத்திற்கு காதலுக்கு எதிரானதோர் அல்ல, ஆனால் முறையற்ற காமத்திற்கு எதிரானவர். வரைவின் மகளிரை சாடி இருக்கிறார், பிறன்மனை நோக்குதலை சாடி இருக்கிறார். ஆனால் ஒத்த ஆணும் பெண்ணும் காதலிப்பதை அழகுபட கலைநயத்தோடு வரவேற்று பாடியிருக்கிறார் காமத்து பாடி. ஆக காமத்தை, காதலை உயிரினுடைய உணர்வாக காண்பிக்கிறார். அதை ஒருபோதும் அவர் மறுத்து ஒதுக்கவில்லை, அதை தவறு என்று குறிப்பிடவில்லை. வன்மையை மென்மை வெல்லுவதாகத்தான் காமத்துப்பால் எழுதப்பட்டுள்ளது. எங்கேயும் வன்மை மென்மையை வென்றதாக எழுதவில்லை, வன்மையை மென்மை வென்றிருக்கிறது. ஆக ஒரு ஆடவனுடைய அழகும் ஆடவனுடைய வன்மையும் கபலீகரம் செய்தது ஒரு பெண்ணினுடைய மென்மை இல்லைங்களா? ஆக இந்த வாலிப பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் என்னடான்றதுக்கு டாக்டர் மூவா ஒரு இடத்துல சொல்றாரு. ஆண் இளமை பருவம் அடையும் பொழுது அவனுடைய அறிவு விரிவடையும். ஒரு பெண் இளமை பருவம் அடையும் பொழுது அவருடைய உணர்வுகள் உச்சம் அடையும். பாடியிருக்காரு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இன கவர்ச்சி என்பது எல்லா உயிருக்கும் உண்டு. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவறா நினைக்காதீங்க, பருவத்தில் பன்னியும் அழகா இருக்குன்னுவாங்க. இப்ப மூக்கோழிங்கிற பொண்ணு, சடை பின்னாத பொண்ணு, மேல் சட்டை போடாத பொண்ணு பார்த்துருப்பீங்க. நீ மூக்கோழிங்க தின்ன மேல உட்காந்துருக்க பொண்ணு தானே, நீ சட்டை கூட போடாம திரிஞ்ச பொண்ணு தானே, நீ டிராயர் கூட போடாத பையன் தானே நீ, இப்படி சொல்லுவோம். வாலிப வயசுல அந்த பையனையும் பாருங்க, அந்த பெண்ணையும் பாருங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த வாலிப பருவம் வந்த பிறகு அததான் சார் மூவா சொல்றாரு. மெச்சூரிட்டி உணர்வு பூர்வமா வருமா, ஆண்களுக்கு அறிவு பூர்வமா வருமா? அந்த அந்த டீன் ஏஜ்ல தான் ஆண்களுடைய அறிவு விரிவடைமா சார். நீங்க சைக்கலாஜிக்கல் அடலசன்ஸ்ல, ஆமா, அந்த ஸ்டேஜில் ஆண்களுக்கு விளையாட்டுலையும் படிப்புலையும் அவ்வளவு பிரெயின் ஒர்க் பண்ணுவான். பெண்களுக்கு உணர்வு பூர்வம், அந்த பெண்மைக்கான உணர்வுகள் அதிகம் இருக்குமா. இது ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன் நான். நீங்க முடிஞ்ச அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம், டாக்டர் மூவா எழுதுனது. இது எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாரி நிலையத்தில் கிடைக்குது. நான் இதில் தான் போட்டு வர வச்சு படித்தேன். டாக்டர் மூவா இப்படி தான் சொல்றார். காதலையும் காமத்தையும் நம்முடைய சான்றோர்கள் வரவேற்றார்கள், அதற்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்தார்கள், அதை அழகுபட கலைநயத்தோடு வாழ்க்கையோடு பொருத்தி காண்பித்தார்கள். ஆக காதலுக்கும் காமத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் முறையற்ற காமம், வன்புணர்வு, பொருந்தா காமம், இதை சாடி இருக்கிறார், இதை சாடி இருக்கிறார்கள். ஆக அந்த காதலும் காமம் கூட அறத்தின் வழியாக சென்றதாகத்தான் திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். அப்படித்தான் இந்த காதல், இவர்கள் இருவருக்கும் காதல் வயப்பட்டு அங்கே காதல் நோயால் பதுமைப்படக்கூடிய அவஸ்தையை, காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று கண்டுகொண்டேன்னு பாடல் வருது பார்த்தீங்களா, அது அது அத மாதிரி ஒரு அவஸ்தை வேற எதுவும் கிடையாது. தொல்காப்பியத்தில் பாடியிருக்காங்க சார், 10 வகையான அவஸ்தை வருமா காதல் வந்துட்டா. சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போயிடுச்சுன்னு பாடினா இல்லையா. நம்ம பையன் எந்த நேரம் கண்ணாடி முன்னாடி தலைவாருவான், சீவுவான், திருப்பி கலைப்பான், திருப்பி சீவுவான். என்னடா அர்த்தம்? வந்துட்டான், வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம்
இல்லைங்களா? 3 ஷர்ட்டை போடுவான், மாற்றி போட்டு கடைசியாக கந்தல் ஒன்றத்தை மாட்டி போவான். நாம் நல்லா இருக்குதான்னு சொல்கிற ட்ரெஸ்ஸை போடவே மாட்டான். நீங்கள் வேணா உங்கள் பையன் போடுறத 3 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 4வது ட்ரெஸ் எடுத்து கன்றாவே இருக்க இதான் சூப்பராக இருக்குன்ட்டு போவான். உனக்கு தேவையில்லாத பிரச்சனை இது கொடு அப்படின்வான். இல்லைங்களா? கல்யாணத்தில் பாருங்கள், இப்போ இருக்கிற அத்தனை மாப்பிள்ளை பையனையும் நான் பார்க்குறேன், எல்லா காசுலையும் பார்க்குறேன், தாடி வச்ச பையன் தான் இருக்கான். காரணம் அவங்க தாடி விட சொல்கிறாங்க, இவன் விடுறான். அந்த காலத்தில் கல்யாணம்னா அழகா சவரம் பண்ணி அழகா ஒப்பனை பண்ணுவாங்க. கல்யாணத்துக்காவது தாடி எடுறான்னு சொல்லுவாங்க, கல்யாணத்துக்காவது தாடி விடுறான்னு சொல்ற காலமாய் போச்சு. இப்ப காலம் மாறி போச்சு சார், காலம் மாறி போச்சு. அது வந்து இன்றைய ஃபேஷன். நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா இந்த தாடி மணப்பெண்லாம் விரும்புகிறாங்களா, எதனாலமா அந்த பையன் பூரா தாடி வர்றானா? அங்கிள், அதில் நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே அவனுக்கு மண்டையில் முடியல, இப்போ இருக்கிறது தாடி மட்டும்தான். அதையாவது வளர்க்கட்டும். இதையும் வளர்க்க முடியாத சூழ்நிலை வந்துடுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரனை பார்க்கவே சகிக்காது. ரெண்டாவது, அப்போலாம் புசு புசுன்னு இருந்தாங்க, இப்போ பூரா அந்த கம்ப்யூட்டரை உக்காந்து உடம்பு பூரா நாய் உடம்பு மாதிரி ஆகிப்போச்சு, இழைச்சி போயிட்டான். அங்கங்கே இருக்கிற பள்ளம் தான் தெரியாத இருக்கணும்னா தாடி வளர்த்தா தான் தெரியாது. அப்போ முகம் அப்போ கொஞ்சம் புசு புசுன்னு தெரியும். இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் அங்கிள் தாடி வளர்க்க சொல்கிறோம். இது ஒரு ஆராய்ச்சியே நடந்துருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆ ஆ ஆ தாடி யார் வளர்ப்பான்? வில்லனுக்கு தான் வளர்த்து காமிப்பாங்க. கிருதா நீட்டாக வைக்கலாம் வில்லனுக்கு. ஆனால் ஹீரோவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஹீரோ பூரா வேற மாதிரி இருக்காங்க. காலத்தினுடைய கோலம், அதை விட்டுருவோம். தொல்காப்பியத்தில் அவஸ்தையை பற்றி, காதல் வந்தால் என்னென்ன மாதிரிலாம் அவஸ்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அவஸ்தை மட்டும் சொல்கிறான், நோக்குவதெல்லாம் அவையே பொருள். ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அவளுடைய காதலன் முகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா. 10-20 ஆண்களை பார்த்தா கூட 10-20 ஆண்களும் அவளுடைய காதலன் முகம் தான் தெரியுமா, அவன் ஒரிஜினல் முகம் தெரியாதான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கம்பராமாயணத்தில் எழுதிட்டு போயிட்டான். சூர்ப நகைக்கு ராமன் மேல காதல் வந்துருச்சு. எதிர வரவன் ராவணன், அவன் அண்ணன். ஆனா அவளுக்கு எப்படி தெரியுதான், ராமன் வர மாதிரியே தெரியுதான். இதுக்கு என்னடா காரணம்னா, காதல் வந்துட்டா நோக்குவதெல்லாம் அவையே பொருள் இருக்கு சார். 10 விதமான அவஸ்தை சொல்றாரு. 10 விதமான அவஸ்தை, ஒரு அவஸ்தை 2 அவஸ்தை இல்லையா, அதை லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதை போக்கிட்ட போனோன்னா பிரிதொன்று விரித்தல் அந்த குற்றம் ஆயிடும். அதனால நீங்க தொல்காப்பியத்தை பாருங்க, மெய்ப்பாட்டியல்ல வரும் அது. ஆமா, அதனால அந்த உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும் எல்லாத்தையும் சொல்றாரு. அவஸ்தை, நான் தான் சொல்றேன், சரியா நல்ல வார்த்தை அவஸ்தை. காதல் நோய் வந்துட்டா என்னென்ன அவஸ்தையில இருப்பான் அந்த காதலனும் காதலின்றத சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு இரவு ஒரு ஆண்டு ஆயிடுச்சான். யாரு? பதுமைக்கு சொல்றாரு திருத்தக்கதேவர். ஒரு இரவு போறது அவளுக்கு ஒரு ஆண்டு போன மாதிரி இருக்கான். ஆமா, அது வேற. இங்க சார் அந்த காம குறிப்பு எப்படி இவ உணர்ந்துக்கிறாளாம், அந்த இயற்கை காட்சியை பார்த்து இவளுக்கு காதல் மிகுகிறதாம். யாழ் இசையை பார்க்கிறாங்க, குயில்கள் ஒன்றோடு ஒன்று கூவுவதை பார்க்கிறாங்க, ஒரு எருது பசுவை நினைத்து கணைக்கக்கூடிய அந்த சவுண்டு பார்க்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது காமத்தை இன்னும் தூண்டுகிறது, இன்னும் தூண்டுகிறது. பாசறையிலிருந்து தலைவன் திரும்பி வருவான். சங்க இலக்கியத்தில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காதல் மிகுவதற்கான சூழ்நிலைகளை பூரா சங்க இலக்கியம் பாடி இருக்கு. கலித்தொகை எடுத்து பாருங்க, குறுந்தொகை எடுத்து பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் காதலை. ஆமா சார், குறுந்தொகை எடுத்து பாருங்க, 4 வரி பாட்டுல என்ன மாதிரி காதலை எழுதியிருக்கான். தோழி கூற்று,
தலைவன் கூற்று, செவிலி கூற்று, நற்றாய் கூற்று, தலைவி கூற்று, தலைவன் கூற்று எல்லாம் இருக்கு. அதுல பியூட்டி என்னன்னு கேளுங்க. இரவு குறி பகல் குறி இருக்கும். அதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு நாடகம் மாதிரியே இருக்கும். இந்த நேரத்தில் இரவுல இந்த இடத்துல சந்திக்கலாம்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணுவாங்க. அது இரவு குறி. பகல்ல இந்த இடத்துல சந்திக்கலாம்னு நினைப்பாங்க. அது பகல் குறி. பாங்கன் கூற்று, பாங்கி கூற்று எல்லாம் இருக்கும். அப்படி ஜீவகன் பதுமையும் காதல் வயப்பட்டு காதல் மிக்குழி கற்றவும் கைகொடா, அப்படி திருத்தக்க ஒரு ரெட்டை எழுதியிருக்காரு. அப்படி ஜீவகனுக்கு பதுமை எண்ணமாகவே இருக்கு, அவனுக்கு அவனுடைய எண்ணமாகவே இருக்கு. 2 பேரும் அரண்மனையில் தான் இருக்கான். இவர் கெஸ்டா வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எந்த இடத்திற்கு நீங்கள் விருந்தினராக சென்றாலும் தூதுவராக சென்றாலும் டிசிப்ளின் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூழ்நிலை கைதியாக கூட தப்பு பண்ணக்கூடாது. எப்போ நாம ஒரு இடத்துக்கு கெஸ்டா போயிருக்கும் பொழுதோ, ஒருத்தனுடைய சார்பா அம்பாசடரா போயிருக்கும் பொழுதோ உயர்ந்த ஒழுக்கத்தோடு நடந்துக்கணுமா. ஜீவகன் அப்படி அந்த அரண்மனையில் விருந்தினராக தங்கி இருக்கிறான். ஆனால் அவன் மணந்து கொள்ளக்கூடிய பெண் என்பதனால் இங்கே இயற்கை ஒழுக்கத்தை மீறி ஜீவகன் நடப்பதாக காண்பிக்கிறார். அவன் சோலையிலே முதலாக அந்த பாம்பு எப்படி இவளை தீண்டி இருக்கும் அந்த சோலையை பார்க்க வேண்டும் என்று இவன் சொல்கிறான். அவளும் என்னை இந்த இடத்தில் தானே பாம்பு கடித்தது, நான் வளர்த்த முல்லை செடி எப்படி இருக்குது பார்க்க வேண்டும் என்று வருகிறாள். அப்படி இருவருமாக சோலையிலே தற்செயலாக செல்கிறார்கள். அவள் தோழியோடு வருகிறாள், இவன் தன்னந்தனியாக செல்கிறான். அந்த ஜீவகனை நாம் மீண்டும் பார்த்து விட மாட்டோமோ என்ற எண்ணத்திலே வருகிறாள். இவனுக்கோ செடியை பார்க்கிறானோ இல்லையோ, சோலையை பார்க்கிறானோ இல்லையோ, அந்த பதுமையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறான். பார்த்திட மாட்டோமா? ஒரே ஒரு பார்வை இல்லைங்களா? அந்த ஒரே ஒரு பார்வை சார், வேல் விழியால தாக்கனாலான்னு தெரியல. ஜீவகன் நினைக்கிறான், அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான அமுத கடையிலின் போது பார்க்கடல் என்ன மாதிரி கலங்கி இருக்குமோ அப்படி கலங்கி போச்சுன்னு பதுமை சொல்றான். ஜீவகன் என்ன சொல்றான்? முருகனுடைய வேல் எப்படி அசுரர்களை கொன்று குவித்ததோ அந்த வேல் போன்ற கூரிய விழியால் அவள் என்னை ஒரே ஒரு முறைதான் பார்த்தால் அந்த பார்வை என்னை கொள்கிறதுன்றான். எல்லார் மேலே அம்பு போட்டு கொள்ளக்கூடிய வல்லமை பொருந்தியவனுக்கு அவளுடைய வேல் விழியான அம்பு தாக்கியதில் இவன் இறந்து படக்கூடிய சூழல் நிற்கிறான் என்று திருச்சக்கதேவர் மாறி மாறி இவர்கள் இருவருடைய காதல் எண்ணத்தை, காதல் ஓட்டத்தை, காதல் சிந்தனையை, காதல் வயப்பட்ட மனதை, காதல் வயப்பட்டதால் அவர்கள் கூறக்கூடிய காதல் கூற்றுகளை எல்லாம் கவியிலே பாடுகிறார். அப்படி இவர்கள் இருவருமாக தற்செயலாக சந்திக்கிறார்கள். பதுமை அங்கு நிற்கிறாள், ஜீவகன் இங்கு நிற்கிறான். ஆஹா, ஜீவகன் கிட்டே வரமாட்டானா என்று அவள் நினைக்கிறாள். ஆஹா, அந்த பதுமையினுடைய முகத்தை கிட்டே சென்று பார்த்து விட மாட்டோமோ என்று இவள் நினைக்கிறான். அப்படி சந்திக்கிற நேரில் தான் கம்பன் சொன்னதை போல மாறி புக்கு இருவரும் இதயம் எய்தினர். இருவருடைய இதயமும் மாறிட்டு சார், இடம் மாறிச்சு. அப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் முதல்ல பண்ணவர் நம்ம கம்பர் தான். இவருடைய இதயத்தை அங்கேயும் அந்த இதயத்தை இங்கேயுமா கொண்டாந்துட்டார். அப்படி இவர்கள் பார்த்த பிறகு சங்க இலக்கியத்திலே நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டின்படி இருவரும் இணைகிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் காதலனும் காதலியும் இன்பம் துய்க்கக்கூடிய நிலைக்கு கந்தர்வ மனம் என்று பெயர். கந்தர்வ திருமணமாக அந்த சோலையிலே அவர்கள் இயற்கை இன்பத்தை துய்க்கிறார்கள். பிஃபோர் த மேரேஜ். அதற்கு பேர் கந்தர்வ மனம். அதுக்கு இன்னொரு பேரு களவு நிலை. களவு நிலை, கற்பு நிலை திருமணத்துக்கு பிறகு. ஆக களவு நிலையிலே அவர்கள் இருவரும் சந்தித்து மகிழ்கிறார்கள், இன்பம் துய்க்கிறார்கள். அப்போ தோழிமாரோட வந்தாங்களே, தோழிலாம் எங்க போயிருப்பாங்க? தலைவி தலைவனை சந்திக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இல்லைங்களா? அப்போ அந்த சோலையில் அவர்கள் இருவரும் இன்பம் துய்த்த பிறகு
ஜீவகன் தனக்கு தெரிந்த ஒப்பனைகளால் அவளை மீண்டும் அழகுபடுத்துகிறான். அதை பூரா சொல்றார். எப்படிலாம் கூந்தலை ஒப்பனை பண்றான், எப்படி பூக்கள் புது பூக்களை சொல்றான், எப்படி அந்த ஆபரணங்களை அழகுபடுத்துறான். அப்போ சொல்றாரு திருத்தக்கதவர்னு ஒரு அழகான நுட்பத்தை சொல்றாரு. நான் வேல் போட்டு அம்பு போட்டு எல்லார் உடம்புலையும் காயம் வர அளவுக்கு நான் வீரம் பொருந்தினா இருக்கிறேன். ஆனா அவ பார்வையால என் உடம்புல அம்பு எய்ததுனால உடம்புல ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு மருந்து எது தெரியுமா? நானும் உன்னை அணைத்து மகிழ்ந்த பொழுது உன்னுடைய ஆபரணங்கள் என் மார்பில் பட்டது. அந்த ஆபரணங்கள் தான் என்னுடைய உடம்பில் பட்ட காயத்திற்கு மருந்தாக இருந்ததுன்றான். அப்ப எவ்வளவு இயற்கை புணர்ச்சியை சொல்றார் பாருங்க. இதெல்லாம் பின்னாடி சொல்றானா. அவன் இவ்வளவு இன்பம் தந்தவன் அவன் அவன் சொல்ல சொல்ல அவளுக்கு வெக்கம் கூடிக்கிட்டே போகுது. உன்னுடைய அழகு இப்படி இருந்தது, உன்னுடைய நீ கொடுத்த இன்பம் இப்படி இருந்தது அப்படின்னு அவன் அவகிட்ட டைரக்டா பேசுறான். இந்த இந்த காட்சியை அவர் சொல்றார், திருத்தக்கதேவர் சொல்றார். அதனால்தான் காமம் சொட்ட சொட்ட திருத்தக்கதேவர் எழுதியிருக்கிற இடம்லாம் இருக்கு இந்த காப்பியத்தில். அதனால்தான் இது ஒரு காம நூல், மனநூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் அவன் அனுபவிக்கும் பொழுது ஒரு எல்லை மீறி அந்த இன்பத்தை சொல்றார். அப்போ இதெல்லாம் வந்து வகுப்புல எல்லாம் மாணவனுக்கும் மாணவிக்கும் நம்ம வகுப்பு எடுக்க முடியாத சில பாடல்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கு. இது வந்து அந்த டீனேஜ் பசங்களுக்கு சில பாடல்கள்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் ரொம்ப நுட்பமாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுவாங்க, பந்து விளையாடுற இடம் அந்த மாதிரி ஒரு பொதுவான இடங்களை மட்டும் எடுத்து சொல்லிடுவாங்க. இது அந்த காப்பியத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவை. அப்படி சீவகனும் பதுமையும் இன்பம் துய்த்த பிறகு அவளை ஒப்பனை செய்து அனுப்புகிறான். அவள் அன்னம் நடப்பதை போல தோழிமாரோடு சேர்ந்து அவளுடைய அரண்மனைக்கு செல்கிறாள். அதன் பிறகு அரண்மனையிலே அவனுடைய பதுமையினுடைய தந்தை அரியணையில் அமர்ந்து அரசர்களை அழைத்து அவனுடைய மன்னர்களை அமைச்சர்களை அழைத்து பேசுகிறான். நாம் முரசு அறிவித்து விட்டோம், விஷம் நீக்குபவர்களுக்கு பதுமை உரியவள் என்று. பதுமையை ஜீவகனுக்கு மனம் முடித்து தர வேண்டும். தடமித்தன் அந்த மன்னனுடைய பெயர். அப்பொழுது ஆலோசனை செய்யும் போது அமைச்சர்கள் எல்லாம் நம்முடைய பதுமைக்கு உயிர் தந்தவன் அவன், அவளுடைய உடம்பை தொட்டவன் முதல் ஒரு ஆடவன், இரண்டாவது நாம் குறிப்பிட்ட சொல் அவளுக்கு உரியவன் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே பதுமைக்கு ஏற்றவன் ஜீவகன் தான். அழகிலும் செல்வத்திலும் சிறப்பிலும் உயர்விலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவனாக இருக்கிறான். அவளுக்கு ஏற்ற ஒரு உடல் அழகு கொண்டவனாக இருக்கிறான். ஆகவே பதுமையை சீவகனுக்கு மனம் முடித்து தரலாம் என்று ஒருமித்த குரலோடு சீவகனுக்கும் பதுமைக்கும் திருமணம் ஏகபோகமாக அரண்மனையிலே நடைபெறுகிறது. 2 மாதங்கள் பதுமையோடு இணை பிரியாமல் இடைவிடாமல் இன்பம் துய்க்கிறார்கள். அந்த இன்பத்தை நீட்டுவதற்காக யாழ் இசைக்கிறார்கள், இசைக்கான நாடகத்தை பார்க்கிறார்கள். இந்த காமத்தை வளர்த்து கொள்வதற்கான சோலை நுகர்வுக்கு செல்கிறார்கள். அவர்கள் தனிமையிலே இன்பம் துய்க்கிறார்கள். இப்படி திருமணமான புது தம்பதிகள் எப்படி தங்களுடைய காமத்தை வளர்த்து கொண்டு காமத்திலே திளைக்கிறார்களோ அதற்குண்டான நுட்பத்தை பூரா இங்க சொல்றார். ஏன் யாழ் இசையை கேட்கணும்னா, யாழ் இசை என்பது காமத்தை தூண்டக்கூடிய ஒரு இசை சொல்றார் திருத்தக்கதேவர். ஆக இப்படியாக அவர்கள் இருவரும் மாறி மாறி இணை பிரியாத இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இடையூறு இல்லா இன்பம். அவருடைய இன்பத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லையா. அதுதான் கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை ஃப்ளைட் ஏறி ஆகணும், ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலை அங்கே இல்லை. இப்போலாம் கல்யாணம் ஆன உடனே பையன் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் அப்போ இல்லை. ஆகவே அவர்கள் இடையறாத இன்பம் தூக்கக்கூடிய ஒரு நிலையை திருத்தக்கதேவர் பொருத்தி காண்பிக்கிறார். இன்னும் நுட்பமான பகுதிகள் எல்லாம் அதில் இருக்கிறது. நான் மிகச்சிறந்த ஒரு இடங்களை எல்லாம் கோர்வையாக சேர்த்து ஒரு மாலையாக அதில் உள்ள கதையம்சத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் விரிவாக இந்த காப்பியத்தினுடைய அழகை, தமிழ் இன்பத்தை, கவிச்சுவையை பருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு பாடலாக படித்து இன்புறலாம். நேரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இளம்பகத்தை முடிக்க வேண்டும் என்ற நிலையிலே
உங்களோடு அதனுடைய சுவையான பகுதிகளை மட்டும் உங்களுக்கு கதம்பமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இதுவரை செவிமடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயப்பாடு ஏதாவது இருந்தால் தெரிவிக்கலாம். ஆண்மானும் பெண்மானும் பாலை நிலத்திலே தண்ணீர் தாகத்திலே தண்ணீர் தேடி அலைகிறது. அப்ப தண்ணீர் பகுதியை பார்த்து விட்டது. ஆனால் அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறதாம்? விலங்கினங்கள் மிதிப்பட்டு சகதியாக இருக்கிறது. தழைகள் எல்லாம் விழுந்து கலர் மாறி இருக்கிறது. சேரும் சகதியுமாக தழைகள் விழுந்து சிறு கொஞ்சம் நீர் தான் இருக்கு. அது குடிக்கிற நீரா கூட தெரியல. இருந்தாலும் தண்ணீர் தாகம் குடிச்சாகணும். அந்த தண்ணி ஒரு மானு கூட பத்தாது. ஆனா 2 மானம் சரியான வெயில்ல தண்ணி தாகத்துல இருக்கு. இப்ப எதிரும் புதிருமா இதுதான் தண்ணி பகுதினா, இந்த பக்கம் ஆண்மான் நிக்குது, இந்த பக்கம் பெண்மான் நிக்குது. நடுப்புற கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கு. இப்ப ஆண்மான் என்ன நினைக்குது? ஐயோ, நமக்கு இருக்கிற தண்ணீர் தாகத்துல குடிச்சிட்டோம்னா பெண்மானுக்கு தண்ணீர் பத்தாது. பெண்மான் என்ன நினைக்குதா? அதே மாதிரி நினைக்குது. ஐயோ, ஆண்மான் வல்லமை பொருந்தியது, அது தண்ணீர் குடித்து உயிர் பழிச்சாதான் நம்மளை காப்பாற்றும், நாம கூட கொஞ்சம் தாங்கிக்கலாம், அது தாங்காது, அப்ப அது குடிக்கிட்டோன்னு இது நினைக்குது. இப்ப ரெண்டும் பேசிக்குதான், மனசுல நினைக்கிறத சொல்லிட்டாரு. இப்ப இது ரெண்டும் என்ன பண்ணுதான்? ஆண்மான் தண்ணி குடிக்கலனா பெண்மானும் தண்ணி குடிக்காது, பெண்மான் தண்ணி குடிக்கலனா ஆண்மானும் தண்ணி குடிக்காது. அதனால ஆண்மான் என்ன பண்ணுதான்? தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்குதான். பெண்மான் என்ன பண்ணுதான்? ஐயோ, ஆண்மான் குடிக்கிட்டோன்னு இதுவும் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்குதான். ஆக இரண்டுமே தண்ணீர் தாகத்தில் துவண்டு இருக்கும் பொழுது கூட தன் துன்பம் பாராமல் தன் துணையினுடைய துன்பத்தையே தன்னுடைய துன்பமாக நினைத்த ஒரு இணையை சங்க இலக்கியம் சொல்கிறது. சேரோடு பட்ட சிறுமை ஆயினும், அந்த தண்ணி எப்படிதான் சேரோடு பட்ட சிறுமையா இருக்கான், அதை பிடிமான் குடிக்கட்டும்னு நினைக்குது, ஆண்மான் குடிக்கட்டும்னு அது நினைக்குது. இந்த காட்சியை நாம் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது என்ன நினைக்க வேண்டும்? தன்னுடைய இன்பம், தன்னுடைய சுகம், தன்னுடைய தேவையை மட்டும் பார்ப்பவன் ஒரு நல்ல துணைவன் அல்ல, நல்ல துணைவி அல்ல. தன்னலம் நோக்கா பெருந்தன்மை இருக்க வேண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும். அதனாலதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அற்பமானவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கணவன் என்ற அந்தஸ்திலிருந்து அவனை இறக்கிட கூடாது. ஆகவே விட்டு கொடுத்து வாழணுமா. தன்னுடைய தியாகம், தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய துணைக்காக நம்மை தியாகமாக்கி கொள்ள வேண்டும். நாம பேசுற அன்பான வார்த்தை, நாம பேசுற சில செயல்பாடுகள், நாம கொடுக்கிற உதவி, இதெல்லாம் தான் சார் அந்த குடும்பத்தில் அன்பை வளர்க்கும். வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல் பேசணும்னா குடும்பம் பிளவுபட்டு போயிடும். அப்ப இந்த மானினுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தன்னை தியாகம் பண்ணி தன்னுடைய துணைக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய துணையினுடைய இன்பம் தான் தன்னுடைய இன்பம் என்று நினைத்து வாழ வேண்டும். நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கினா அவங்க துணைவி 10 ஸ்டெப் இறங்குவாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் மேலே இறங்கினா அவங்க 10 ஸ்டெப் மேலே ஏறிடுவாங்க. ஆகையினால வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்ததில் தான் இருக்கிறது, தன்னை தியாகப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது, தான் காட்டும் அன்பில் தான் இருக்கிறது, தான் கூறக்கூடிய இனிய வார்த்தைகளில் தான் இருக்கிறது. அன்பினால் மட்டும்தான் அரவணைத்து செல்ல முடியும் குடும்பத்தை, வன்மையால் ஒருபோதும் அரவணைத்து செல்ல முடியாது. ஆகவே தான் இல்லறம் என்பது அறத்தின் வழியில் இருக்க வேண்டும். அது அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்போட குடும்பம் நடத்தினாதான் அதனுடைய பண்பு பயனோ என்னவா இருக்கும் நமக்கு கிடைக்கும். அன்பு இல்லாம அதனுடைய பண்பையோ பயனையோ நாம் அறுவடை பண்ணவே முடியாது. அதனாலதான்
பத்திரிகையில், கல்யாண பத்திரிகையில் இந்த குறளை போடுறதுக்கு காரணம் தான். அன்பு இருக்கணும், அறமும் இருக்கணும். திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம்னு எழுட்டு போயிட்டார். டாக்டர் மூவா இன்பம் பொருள் அறம்னு எழுட்டு போயிட்டார். இன்னும் இவர் ரிவர்ஸில் போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அது காரணம், மனிதன் பிறந்ததிலிருந்து தொடங்குகிறது காம உணர்வு என்பது. ஆகவே முதலில் அவனுக்குள்ளாக பூத்து எழக்கூடிய இன்ப உணர்வுகள் காமத்தின் வழியாகத்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு ஆணும் பெண்ணுக்கும் தேவை முதலில் இன்பம் என்ற காமத்து பாலினுடைய இன்றியமையாமை. அந்த காமம் முறைப்பட்டதாக அறநெறிப்பட்டதாக அமைந்து விட்டால் அதன் பிறகு பொருள் தேட செல்லலாம், அதன் பிறகு அறம் செய்யலாம். ஆனால் இந்த காமம் அறவயப்பட்டதாக இல்லை என்றால் பொருளும் ஈட்ட முடியாது, அறத்தையும் ஈட்ட முடியாது. ஆகவே காமம் தேவை, ஆனால் அது அறத்தின் வழியில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் மூவா இந்த புத்தகத்திலே மிக அழகாக காமத்து பாலை விளக்கிவிட்டு அதன் பிறகு பொருளை விளக்கி, காமம் முடிந்த பிறகு தேவை வாழ்க்கைக்கு பொருள், பொருளை ஈட்டிய பிறகு செய்ய வேண்டியது அறம். ஆகவே காமம் பொருள் அறம் என்று மாற்றி எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே ஒரு வித்தியாசமாக. ஆகவே பெரியோர்களே, காமம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா விலங்கினங்களுக்கும் உண்டு. மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உடல் பசிக்காக மட்டும் கூடுவது பறவைகளும் விலங்குகளும். அறிவின் பின்னால் சென்று வாழ்க்கையில் ஒரு இணை ஒரு பிணை என்ற நிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது மனித வர்க்கம். உடல் தேவைக்காக மட்டும் இல்லாமல் உலக அறநெறி காட்டிய பாதையில் தான் காமம் தூய்க்க வேண்டும். அதற்கு ஒரு முறை இருக்கிறது. தமக்குரிய பெண்மையிடம் தாண்டி இன்னொரு பெண்ணிடம் இன்பத்தை அனுபவிக்க முயலக்கூடாது என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய ஒரு சிறப்பான உயர்ந்த நேரிய வழி. ஆகவே மற்ற உயிரினங்களுடைய காமத்திற்கும் மனிதனுடைய காமத்திற்கும் பெரிய வித்தியாசம். ஒரு யானையாகட்டும், ஒரு பசுவாகட்டும், ஒரு பூனையாகட்டும், ஒரு நாயாகட்டும், அந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய காம வயப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆணிடம் தேரும். அது தேவை முடிந்த பிறகு அந்த ஆணை பற்றி அது கவலைப்படாது. அந்த ஆணை பற்றி இந்த பெண்ணோ, இந்த பெண்ணை பற்றி அந்த ஆணோ அது கவலைப்படாது சார். ஆனால் மனித வர்க்கம் மட்டும்தான் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய துணைவியாருக்காக கணவனும் கணவனுக்காக துணைவியாரும் அவர்களுடைய இன்பம்தான் பெரிது என்று தன்னுடைய துன்பத்தை கருதாமல் வாழக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற ஒழுக்க நெறி மனித குலத்திற்கு மட்டும்தான் அந்த காமத்தின் பின்னால் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த காமமும் அறத்தின் வழியில் அன்பின் நிலையில் இருக்க வேண்டும். அதைத்தான் இல்லற நெறி என்று சொல்கிறார்கள். ஆகவே தான் காதலையும் காமத்தையும் பாடிய நம்முடைய புலவர்கள் வரைவின் மகளிரையும் பரத்தியர் ஒழுக்கத்தையும் பிறன்மனை விளைதலையும் பெரும் குற்றமாக சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுங்க சார். ஆமா சார். தேன் சமணர்கள் 5 உதும்புற பழங்களை உண்ணக்கூடாது, தேனை உண்ணக்கூடாது, வடிக்காமல் தண்ணீரை அருந்தக்கூடாது. இப்போ போர்லையோ பம்ப்செட்லையோ ஊத்துற தண்ணி அப்படியே குடிக்கக்கூடாது. காரணம், நீரில் பல ஜீவன்கள் இருக்கிறது. ஆகவே அந்த வடிக்காத நீரை உண்டால் நீங்கள் உயிர்களை கொன்னதற்கு பாவமாகிவிடும். இரண்டாவது, அத்திப்பழம், ஆலம்பழம், இலந்த பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 5 உதும்பர பழங்கள் என்று சொல்றோம். ஏன் என்று சொன்னால் அத்திப்பழத்திற்குள்ளாக நிறைய உயிரினங்கள் இருக்கிறது, புழு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஜூஸா போட்டு சாப்பிட்டோம்னா டோட்டலா கொல்லாமைக்கு எதிரானது. எனவே இந்த 5 உதும்பர பழங்கள் என்று சொல்வார்கள், அதை பயன்படுத்துவதை உண்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது, தேனை ஏன் உண்ணக்கூடாது என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பல மணி நேரம் ஒவ்வொரு பூக்களாக தேடி 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 அது உழைத்து தேனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் தேன் கூடு. அந்த தேன் கூட்டிலே அவைகளுடைய உழைப்பால் உருவான தேனை அவைகளை நெருப்பால் சுட்டுவிட்டு அவைகளுடைய வம்சமாகிய புழுக்கள் அந்த தேனடையில் இருக்கும்போது அதை பிழிந்து
அந்த தேனீக்களையும் கொன்று அந்த புழுக்களையும் கொன்று அந்த தேனை பருகினால் இத்தனை உயிரினங்களுடைய பாவத்திற்கு நாம் ஆளாக வேண்டும். அத்தனை உயிரினங்களுக்கு துயரம் ஏற்படும், துன்பம் ஏற்படும். ஆகவே நாம் தேன் உண்ணாமல் இருந்தால் தேனை அழிக்கக்கூடியவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். அதனுடைய சேமிப்பை அது நுகரும். நாம எஃப்டியில் போட்டுட்டு இன்னொருத்தன் எடுத்து அனுபவிச்சா நமக்கு எப்படி சார் இருக்கும்? 25 இயர்ஸுக்கு நாம டெபாசிட் பண்ணி வாயை கட்டி வயிற்ற கட்டி போட்டு வச்சுக்கிறோம். கடைசியில் திவால் ஆகிட்டு ஐபி நோட்டீஸ் விட்டுட்டு போயிட்டானா நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அதனால்தான் இரண்டாவது தேனை அது தன்னுடைய மூக்காலும் வாயினாலும் நுகர்ந்து கொண்டு வந்து உமிழும். என்னவா இருந்தாலும் நமக்கு உரியது இல்லை. அதனால அதை நாம கொல்லாமை லிஸ்ட்ல கொண்டாந்துடுற வள்ளல் பெருமானும் அதை சொல்றாரு, சமணமும் அதை சொல்கிறது. ஆகவே தேன் உண்பது கொல்லாமைக்கு எதிரானது. ஆமா, பட்டு கண்டிப்பா கொடுத்துக்கூடாது. ரெண்டாவது சமணர்கள் 3 விதமானதை பயன்படுத்துவாங்க. ஒன்று தேன் உண்ணக்கூடாது, இரண்டாவது கொல்லாமை புலாமை கரெக்டா. ஏன் முட்டையில் என்ன சார் இருக்கு? முட்டையில் உயிரா இருக்கு. முட்டை பொரித்தா அது ஒரு உயிர் தானே, அதனால எக்கு அவசியம் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது பட்டு. பட்டு உடை ஆயிரக்கணக்கான பட்டு பூச்சிகளை கொன்று அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆகவே அது அதாவது அவர்களுடைய கொள்கையை நான் சொல்கிறேன், பட்டு உடுத்துவதல்ல. இரண்டாவது தோல் பொருள்களை அணிவதில்லை அவர்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு விலங்கினுடைய உறுப்புகளுக்காக விலங்குகளை கொல்வது வழக்கமாகிவிட்டது. யானை தந்தத்திற்காக யானையை கொல்வது, புலி தோலுக்காக புலியை கொல்வது, மான் தோலுக்காக மானை கொல்வது, மாமிசங்களுக்காக விலங்குகளை கொள்வது, அதனுடைய தோலை எடுத்து மணிப்பர்ஸாகவும் பெல்ட்டாகவும் ஷூவாகவும் பயன்படுத்திக் கொள்வதனால் தோல் பொருட்களை அவர்கள் அணிவதை தவிர்க்கிறார்கள். இப்படி இதெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டீங்கன்னா கொல்லாமையிலிருந்து பேஸ் பண்ணி வருது. கொல்லாமையை கடைபிடிப்பவர்கள் இந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது. சொல்லுங்க ஐயா. நீங்கள் நான் கேட்குறது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஒரு விவசாயி நீங்கள் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. நிலத்தை உழுவாங்க, உழும்பொழுது அது கீழே மண்புழு இருக்கும். வரப்பை வெட்டுவாங்க, வரப்பில் மண்புழு இருக்கும். மருந்து அடிப்பான், பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் ஏண்டா செய்கிறான்? இது கூட தானே கொல்லாமை அப்படின்னு சொல்லும் பொழுது கொல்லாமை தான் இல்லை சொல்லலை. திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை காக்கக்கூடிய தொழில் விவசாயம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அது இன்றேல் மண்புக்குள் மாய்வது உழவர் உலகத்தார்க்கு ஆணி. எனவே பல லட்சம் பேருக்கு உணவு தயாரிப்பதற்கான தொழிலை சில உயிரினங்கள் துன்பப்படுமே என்பதற்காக செய்யாமல் விட்டுவிட்டால் பல லட்சம் உயிர்களுக்கு உணவு கிடைக்காமல் பஞ்சத்திலே இறந்துவிடும். எனவே உழவு தொழிலிலே தவிர்க்க முடியாத காரணத்தினால் உயிரினங்களுக்கு துன்பம் ஏற்படுமே, ஆனாலும் விவசாயம் செய்வது சிறந்தது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுபோல ஓரறிவு உயிரினமாக இருந்தாலும் புல் பூண்டு ஆகியவற்றை நாம் அதனுடைய கதிர்களை நாம் அறுத்து கொள்வதனால் எந்த விதமான பாவமும் இல்லை. விளைந்து இருக்கக்கூடிய கோதுமை, நெல், மிளகாய் போன்றவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதனுடைய விதைகளை எடுத்து வந்து மீண்டும் நாம் பயிரிடுகிறோம். ஆகவே அது துன்பத்தில் சேர்க்க இயலாது என்பது முன்னோர்களுடைய சொல். சரிங்களா? வீணா போகும். அதாவது இதை தர்க்கமா எடுத்துக்காம பிற உயிரினங்கள் படக்கூடிய துன்பத்தை நம்மால தவிர்க்க முடியும்.
காய்கறிகளை சாப்பிட்டு நம்மால் வாழ முடியும். உயிரினங்களை கொன்றுதான் வாழ வேண்டும் என்ற துர்பாக்கியம் நமக்கு இல்லை. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாமே கிடைக்கு. அதனால கொல்லாமையை பின்பற்றுபவர்கள் தாவர உணவுகளை உண்டு வாழ்கிறார்கள். நாம போய் பை எடுத்துட்டு போய் நின்னாதான் அங்க ஒரு உயிரை கொல்றாங்க. நாம கடைக்கு போகலாம், அந்த உயிர் அன்று காப்பாற்றப்படும். பால் பால் நிறைய பேர் தியாகம் பண்ணிடுறாங்க. ஏன்னா கன்றுக்கு உரியது பால். ஆகையினால மிக அதிக அளவில் பயன்படுத்தாம குறைவா பயன்படுத்தி முழு பாலையும் அந்த கன்று குடிச்சா கன்று செத்து போயிடும். 5 லிட்டர் பால் ஒரு மாடு கறக்குதுன்னா 5 லிட்டர் பாலையும் அந்த கன்று குடிக்க முடியாது. குடிக்காம அது உடம்புலே வச்சிருந்தாலும் அதால வலி தாங்க முடியாது. ஆகவே அப்போ பாலும் மாட்டினுடைய ரத்தமும் ஒன்னா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிபிக்கா இல்லை. ஆகையினால நம்ம எல்லாத்தையும் நம்ம கார்லேஷன் பண்ணிக்கிட்டே போனோம்னா அது போயிட்டே இருக்கலாம், என்லெஸ். அதனால முடிந்த வரை எந்த உயிருக்கும் நமக்கு எப்படி கெல்னா வலிக்குதோ, அடிச்சா வலிக்குதோ, காயம்பட்டா வலிக்குதோ, அப்படி முடிந்தவரை உயிரினங்களை கொல்லாமல் பார்ப்பது ஒரு நேரிய நோக்கு, உயர்ந்த நோக்கு, உயர்ந்த ஒழுக்கம். ஆகவே அழகா ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. அறிவினால் ஆகுவதுண்டோ, நாம மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள், இந்த அறிவினால என்ன சார் பயன்? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரினங்கள் படும் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக யார் ஒருவர் நோக்கவில்லையோ அவர்கள் பெற்ற அறிவினால் பயனில்லைன்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதியிருக்காங்க சார். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஆகவே வாழு வாழ வீடு. எல்லா உயிருக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு உரிமை உண்டு, சர்வ வல்லமை உண்டு, சர்வ உரிமை உண்டு. அந்த நோக்கில் நாம் பார்ப்போம், உயிரினங்களை காப்போம், ஜீவகாருண்ய எண்ணத்தில் வாழ்வோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.